நேரங்களுக்காக நான் தெய்வத்தை நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறேன். இந்த இரண்டாவது வேவா இருக்கிறதான கொரோனா நிமித்தமாக அநேக இடங்களில் தெய்வ சபைக்குள்ளே ஜனங்கள் ஆராதனைக்குள்ளே போகாது இருக்கும் போது கிருபையான நமக்கு கடந்து வந்து தெய்வத்தை ஆராதிக்குவானும் ஆன்லைன் வழியாய் தெய்வ செய்தியை உங்களுக்கு முன்பதாய் கொண்டு வருவான் கர்த்தர் தந்ததான மகா பெரிய கிருபைகளுக்காய் நான் தெய்வத்தை நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறேன். நமக்கு முன்பதாக கொஞ்ச நேரம் இருக்கிறபடியால் அதிவேகமாய் தெய்வ செய்திக்குள்ளே நாம் கடந்து வருவோமாக. கடந்த வேளைக்கிழமை பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடப்பட்டதான ஒரு தெய்வ வார்த்தை உங்களுக்கு முன்பதாக நான் பங்கு பெற ஆசைப்படுகிறேன். அது நல்ல கவனமாய் கவனித்து செயல்படுவான் கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை தெய்வம் தருவாராக. எல்லா பாஷையிலே வசனங்களை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் வேகமாக வசனங்களை வாசித்து அதை தியானிக்குவான் கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். வேகமாக நீங்கள் நோட்டுகள் எடுக்க ஆரம்பிங்க. எடுக்கிறது வீட்டிலே நீங்கள் கடந்து போய் அதை தியானிக்க ஆரம்பிங்க. இந்த தெய்வ செய்தி எங்களுடைய அது பிபிசி குரூப் அது பேஜிலே அது எப்பொழுதும் அது ரெக்கார்ட் ஆயிருக்கிறது. எந்த நேரத்தில் நீங்கள் அதை கேட்கலாம். 2 முறை 3 முறை 5 முறை கேட்கிறதுனால நீங்க அதுக்கு பணம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அதுல ஒன்றும் குறைஞ்சு போகிறது அல்ல. எவ்வளவாய் கேட்கிறீங்களோ அவ்வளவாய் தெய்வம் உங்களை பலப்படுத்துவார். கண்ட யூடியூப்ல உட்கார்ந்து பலதையும் கேட்டு நீ தகர்ந்து பின்வாங்கி போகாத இருக்க இதை கேட்டு பலப்படுவா தெய்வத்துடைய ஆவியானவர் கிருபை தருவாராக. ஆன்லைன் வழியாய் வருகிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஒரு வசை கூட உங்களை நாங்கள் வெல்கம் செய்கிறோம். தெய்வம் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு என்னுடைய தெய்வ செய்தி என்ன? இன்றைக்கு தெய்வம் தருகிறதான அதே வசனம் என்ன? நம்மை குறித்து தெய்வம் விரும்பி இருக்கிறதான காரியங்கள் என்ன? ஒரு மனுஷன் பூமியிலே பிறந்திருக்கும் போதோ அவனை குறித்து 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்னு அவனுடைய பாஸ்ட். First is his past. அவனுடைய இரண்டாவது அவனுடைய பிரசன்ட். Second is his present. மூன்றாவது அவனுடைய ஃபியூச்சர். Third is his future. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே 3 காரியங்கள். In man's life 3 things are there. ஒன்னு தன்னுடைய என்ன கடந்து போனதான காலங்கள். One is the time which went by. இரண்டாவது இப்ப இருக்கிறதான பிரசன்ட் அனுபவங்கள். Now the present experiences. மூன்றாவது வரப்போகிறதான அனுபவங்கள். Thirdly the upcoming things. அந்த மனுஷன் பூமியில இருக்கும்போது when that man is on earth இந்த 3 காரியங்கள் these 3 things உலகத்திலே செயல்பட்டு இருக்கிறது. It works in this world. விசுவாசியுடைய கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலும் செயல்பட்டு இருக்கிறது. It worked even in the believer's world and in உலகத்திலே செயல்பட்டதான 3 காரியம் என்ன? What is the thing that worked in our 3 இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கும் போது when we live in this earth உலகத்தாரோட நீங்கள் கேட்டு பாருங்க. ask the worldly people What is your past? உன்னோட கடந்த நாட்கள் என்ன? What is your past? உன்னோட கடந்த நாட்கள் என்ன? அவன் சொல்லுகிறதான ஒரு பதம் இருக்கிறது. நான் பிறந்தேன், I was born, நான் ஜீவித்தேன், பாவத்திலே வளர்ந்தேன், நான் சந்தோஷத்தோடு உலகத்திலே உல்லாசிக்க ஆரம்பித்தேன். I started enjoying all the pleasures of this world. இதுதான் ஒரு உலகத்தாருடைய அனுபவமாக இருக்கிறது. This is the experience of a world. நல்ல பிரசங்கத்தை கவனிக்கணும். Listen carefully to praise the Lord. எடுக்க மறந்தாலும் வீட்டில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்காது. ரிவைண்ட் செய்து நீங்க கேளுங்க. தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. If you forget to take it, go home and rewind and look. மீண்டும் சொல்லுகிற ஒரு உலகத்தாருடைய பாஸ்ட் என்ன? I again tell you what is the past of a world. அவன் பிறந்தான், he is born, அவன் வளர்ந்தான், he grew up, அவன் பாவத்திலே ஜீவித்தான், he lived in sin, அவன் பாவத்திலே சந்தோஷமாய் உல்லாசிக்க ஆரம்பித்தான். he started enjoying in sin. இரண்டாவது second அவனுடைய பிரசன்ட் என்ன? what is his present? அவனோட கேட்டு பாருங்க. ask him. அவன் சொல்லுகிறதான ஒரு பதம் உண்டு. there is a word which he tells. சேம் கண்டிஷன் ஒரே போலதான் இருக்கிறது. everything is same ஆனால் மத்தியிலே சில சேஞ்சஸ்கள் இருக்கிறது. in between some changes வேற எந்த விதமான அர்த்தம் இல்லை. there is no other meaning. மூன்றாவது அவனோட கேட்டு பாருங்க. third
Thirdly, you ask, அவனுடைய ஃபியூச்சர் என்ன? what is his future? அவன் சொல்லுகிறதான ஒரு காரியம் உண்டு. What he tells is, நான் இந்த உலகத்திலே சந்தோஷமாய் சகலத்தையும் உல்லாசித்தேன். I enjoyed everything in this world. எனக்கு நம்பிக்கை இல்லை. I don't have hope. ஆனா என்னுடைய முடிவு என்னதுன்னு எனக்கு தெரியாது. But I don't know what my end is. எல்லாம் முடிந்தது. Everything is இதுதான் ஒரு மனுஷன் உலகத்திலே வாழும்போது when a man lives on this earth. அவனுடைய மூன்று விதமான அனுபவமாய் காணப்படுகிறது. This is the three experiences. அவனுடைய பாஸ்ட் இவனமாய் இருக்கிறது. His past is like this. அவனுடைய பிரசன்ட் அப்படியாய் இருக்கிறது. His present is like அவனுடைய ஃபியூச்சர் அவனமாய் இருக்கிறது. His future is like that. பிரசன்ட் ஆய் வாழும்போது When you live in the present, எதை சம்பாதிக்கணும், what do you want? எதை அனுபவிக்கணும், What to experience? எதை முயற்சியை அதை கொண்டு வரணும், What to take up? இதுதான் அவனுடைய ஜீவிதத்தில் ஓட ஆரம்பிக்கிறது. This is what runs in his life. ஆத்துமாவை குறித்து அவனுக்கு வேலை இல்லை. He doesn't have what அவனுடைய அடுத்த அனுபவம் என்னன்னு அவனுக்கு he தெரியாது. doesn't know what next அதனால experience அவன் is. சகலத்தையும் அவன் சந்தோஷிக்க Therefore, ஆரம்பிக்கிறான். he starts enjoying everything. அவனுடைய முடிவு என்ன? What is the end? நம்பிக்கையற்றதாய் இருக்கிறது. He is hopeless. அவனுக்கு நம்பிக்கை இல்லை. He doesn't have hope. அடுத்த ஜென்மம் என்ன அவனுக்கு தெரியாது. He doesn't know this. அடுத்த அனுபவம் என்ன அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒண்ணு மாத்திரம் தெரியும், பூமியில நான் சகலம் அனுபவித்து Experience everything. எல்லாம் முடிந்தது. Everything is finished. Amen. ஆனால் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை அதல்ல. That is not a life of a ஒரு believer. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதல்ல. The saved and God's children life. தெய்வ நாமத்துக்கு வேண்டி ஜீவிக்கிறதான மனுஷனுடைய வாழ்க்கை அதல்ல. A man who lives for God's glory is not. காரணம் உலகத்தாரை காட்டிலும் Reason more than this world. விசுவாசிகளுக்கு ஒரு நம்பிக்கை தெய்வம் தந்திருக்கிறார். Believer has a hope. அவனுடைய பாஸ்ட் என்ன? What is his past? இதை நல்லா கவனிக்கணும். Listen carefully. இந்த பகல் வேளை நான் பிரசங்கிக்கிறதான தெய்வமாகும் This morning the part I'm preaching. தெய்வ சபைக்கும் Be it speak for church. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கும் Saved believers. தெய்வ நாமத்துக்கு வேண்டி ஊழியம் செய்கிற தெய்வதாசன்மார்களுக்கும் Ministers who work for God. மிஷனரிமார்களுக்கும் இது பிரயோஜனமாய் காணப்படும். Useful to you all. விசுவாசிகளுடைய அனுபவம் என்ன? What is the experience of a believer? உலகத்தாரை காட்டிலும் ஒரு வித்தியாசமாய் இருக்கிறது. More than the world, it's totally different. உலகத்தாருக்கும் அவனுக்கு பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இருக்கிறது. Only man has past, present and future. ஆனால் விசுவாசிக்கும் அது போல இருக்கிறது. But even the believer has similar. ஆனால் விசுவாசியுடைய பாஸ்ட் என்ன? But what is the past of a ஒரு believer? விசுவாசியுடைய பாஸ்ட் என்ன? What is the past of a அவன் believer? கடந்து போனதான காலங்கள் என்ன? What is the time that he has அவனை lost? கேட்டு பாருங்கள். Ask him. அவன் சொல்லுகிறதான ஒரு பதம் உண்டு. There is a word which he நான் tells. பாவத்திலே பிறக்க ஆரம்பித்தேன். I was born in sin. பாவத்திலே நான் ஜீவிக்க I ஆரம்பித்தேன். lived in sin. ஆனால் பின்காலத்திலே But in the coming நான் time, இயேசுவை ஸ்வீகரிக்க ஆரம்பித்தேன். I started tasting எனக்கு Christ. இயேசு சொந்த ரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்ள I started ஆரம்பித்தேன். accepting Jesus as my personal என்னுடைய Savior. பாஸ்டை தெய்வம் மாற்றி எழுத ஆரம்பித்தார். God started rewriting my past. என்னுடைய பாவங்களை அவர் கணக்கிடவில்லை. He did not count my sins. He என்னுடைய வேதனை அவர் கணக்கிடவில்லை. did not count my அவர் problems. கணக்கிட்டிருந்தால் If he has counted எனக்கு it, இந்த நம்பிக்கையான சந்தோஷம் I கிடைச்சிருக்காது. wouldn't have received the joy of this hope. ஆகையால் பாவத்திலே பிறந்ததான எனக்கு Therefore, I who was born in sin, நான் இயேசுவை ஸ்வீகரிக்கும் போது, when I taste Christ, நான் இயேசுவை சொந்த ரட்சகராய் I அனுபவிக்கும் போது accept him as a personal எனக்கு Savior. ஒரு விடுதலை தெய்வம் தர God ஆரம்பித்தார். started giving me deliverance. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? Praise the Lord. நான் நிறுத்தி உங்களோட நான் பங்கு பெற I would ஆசைப்படுகிறேன். like to stop and preach this. இரண்டாவது, Secondly, அவனுடைய விசுவாசியுடைய பிரசன்ட் என்ன? what is the present of அவன் the believer? சொல்லுகிறதான பதம் உண்டு. There is a word which நான் says, கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்கிறேன். I live in Christ. என்னுடைய பிரசன்ட் இப்ப நான் ஜீவிக்கிறதான அனுபவம் என்ன? What is the life that I live நான் in the present? கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்க I ஆரம்பிக்கிறேன். live in Christ. நான் சாட்சியாய் வாழ வேண்டும். I have to live as a testimony. பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். நான் மற்றவனுக்கு மாதிரியாய் இருக்க I வேண்டும். should be an example for others. இதுதான் ஒரு விசுவாசியுடைய பிரசன்ட் கண்டிஷனாய் This is இருக்கிறது. the present of a believer. மூன்றாவது, Thirdly, அவனுடைய ஃபியூச்சர் என்ன? What is his future? அவனோட கேட்டு பாருங்க. Ask him. அவன் சொல்லுகிறதான பதம் உண்டு. He's the word which என்னுடைய says, ஃபியூச்சர் ஆனது the future of God. அவருடைய வருகைக்கு வேண்டி என்னை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். He prepares me for his coming. ஒரு இரண்டாம் வருகை வரும் என்றால் If there is a second coming, நான் அந்த வருகைக்கு வேண்டி ஆயத்தப்படுகிறது மாத்திரமல்ல, not only I prepare for it, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. I have a hope. நான் மரித்தாலும் நான் நித்தியராஜ்யத்திலே செலவழிவேன். I will live in an everlasting. ஹalleluya. Hallelujah. என் நம்பிக்கை வீண் போகாது. My hope will not என் fail. நம்பிக்கை வீண் My போகாது. hope will not fail. இதுதான் ஒரு விசுவாசியுடைய மூன்று காரியங்கள். This is the life of a believer. ஆமென். நான் சந்தோஷம் வர மாட்டேன். Praise the Lord. மூன்றாவது,
Thirdly, இயேசுவுடைய அனுபவத்தை நாம் படிக்கும் போது if you read the experience of இயேசுவுக்கு ஒரு Jesus, பாஸ்ட் இருந்தது, even Jesus had a past. இயேசுவுக்கு ஒரு பிரசன்ட் Even இருந்தது, Jesus had a present. இயேசுவுக்கு ஒரு ஃபியூச்சர் Even இருந்தது. Jesus had a future. இயேசு பூமியிலே வரும்போது Jesus came on the அவர் scene. செய்தான காரியம் என்ன? What did he do? அவருடைய பாஸ்ட் என்ன? What is his அவர் past? பிறந்தார், He was born. அவர் வளர்ந்தார், He grew up. அவர் நமக்கு வேண்டி மரித்தார், He died for us. அடக்கம் பண்ணப்பட்டார், He was buried for us. மூன்றாவது நாள் உயிர்த்தெழ ஆரம்பித்தார். He resurrected. ஆகையால் இன்றைக்கு நாம் தெய்வத்தை ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம். We worship God. அவருடைய பிரசன்ட் என்ன? What is his present? அவர் நமக்கு வேண்டி For us. நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை, He sent the Holy Spirit. தேற்றவாளனை அவர் நமக்கு அனுப்பி இருக்கிறார். He sent it to us. ஹalleluya. மாத்திரமல்ல, அவர் நமக்கு வேண்டி மத்திய அது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Not only that, he's an intercessor. மூன்றாவது, Thirdly, இயேசு நமக்காக வைக்கப்பட்டதான ஃபியூச்சர் என்ன? what is the future? அவர் நமக்கு வேண்டி ஒரு வீட்டை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். He prepares a home for us. அவர் வேகமாய் வரப்போகிறார். He will come soon. நம்முடைய மனவாட்டியாய் தெய்வ சபையை கொண்டு வருவார். அவர் வேகமாய் வரப்போகிறார். Take the church as his bride. He's going to come soon. நல்ல கவனிக்கிறோம். Listen carefully. உலகத்தில் ஜீவிக்கிற மனுஷனுக்கு மூன்று அனுபவங்கள். In the worldly purpose, it has three experiences. கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்கிற விசுவாசிகளுக்கு மூன்று அனுபவங்கள். The believer who lives in Christ has இந்த three மூன்று experiences. காரியங்கள் தருகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவாய் காணப்படுகிறார். These three things it is Christ who gives இந்த us. பகல் வேளை This morning, இதனுடைய அர்த்தம் என்ன? what is this meaning? நம்முடைய பாஸ்ட் எப்படியா இருக்கிறது? How is our past? நம்முடைய பிரசன்ட் என்னவா இருக்கிறது? How is our present? நம்முடைய ஃபியூச்சர் என்னவா இருக்கிறது? How is our future? ஒன்றுக்கு தியானிக்கும் போது As we meditate, உடைய இதயத்தின் ஆழங்கள் உன பத்தி எரிய வேண்டும். let your heart burn. ஹalleluya, ஹalleluya. சத்தமா சொல்லுங்க சகோதரா, சத்தமா சொல்லுங்க. அப்ப நான் கேட்கிறேன், I ask you, நீங்க ரட்சிக்கப்பட்டு you were saved, ஞானஸ்தானம் எடுத்து you took baptism, அபிஷேகம் பெற்று you were anointed, தெய்வ கிருபையில ஜீவிக்கிற விசுவாசியே, you live in God's grace. உன்னுடைய பாஸ்ட் என்ன? What is your past? உன்னுடைய பாஸ்ட் என்ன? What is your past? உன்ன வேதவசனத்துல நாம் சிந்திப்போம். Let us think on God's நீங்கள் word. ரட்சிக்கப்பட்டு You were saved, பாவத்துல பிறந்தீர்கள், you were born in sin, பாவத்துல வளர்ந்தீங்க, you grew up in sin, இயேசுவை ஸ்வீகரித்தீங்க, you tasted Jesus, இயேசுவுக்காய் ஜீவிக்கிறீங்க. you live for உன்னுடைய Jesus. பாஸ்ட் என்ன? What is your past? உபாகமம் எழுதின புத்தகம் The book of Deuteronomy, 32ஆம் அதிகாரம் chapter 32. 7வது வசனம். Let us read this. உபாகமம் எழுதின புத்தகம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனம் சீக்கிரமாய் வாசிக்க நாம் கேட்போமாக. Remember the days of old, consider the years of many generations. Ask your father, and he will show you, your elders, and they will tell you. பூர்வ நாட்களை நினை, ஆ, தலைமுறை தலைமுறையாய், பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய், தலைமுறை தலைமுறையாய் என்ற வருஷங்களை கவனித்துப் பார். கவனித்து பார். உன் தகப்பனுக்கு ஆ, அவர் உனக்கு அறிவிப்பார். அவர் உனக்கு அறிவிப்பார். உன் மூப்பர்களுக்கு உன் முற்பரை கேள், அவர் உனக்கு சொல்லுவார். உங்களுக்கு பூர்வ காலத்தை உன சிந்திக்க பார். பூர்வ காலத்தை நீ சிந்திக்க பார். Start remembering the உன்னுடைய days of பூர்வ old. அனுபவத்தை சிந்திக்க பார். Start remembering the நீ யாராய் இருந்தாய்? who were நீ you, எப்படியாய் இருந்தாய்? நீ இப்ப யாராய் மாறி இருக்கிறாய்? whom have you 79ஆம் சங்கீதம் The book Psalms 8வது வசனம் வேகமாய் வாசிப்போமாக. எடுத்துக்க மறுபடியும் வாசிங்க எல்லா பாஷையிலே. Oh, do not remember former iniquities against us. Ah. Let your tender mercies come speedily to meet us, for we have been brought very low. ஆமென், ஹalleluya. மலையாளத்துல வாசித்த வசனத்தை 79:8. தங்களுடைய பிதாக்கன்மாரை போல சாட்டிவும் மல்சரமும் உள்ள தலைமுறையாகி ஆ, ஹிருதயத்தை ஸ்திரீகரிக்காத தெய்வத்தோட அவிசுவஸ்தா ஆ, மனசுள்ள ஒரு தலைமுறையாய் தீராதிருக்கையையும் செய்யேண்டதின தன்னை. ஆமென். வாசிங்க. பூர்வ காலத்தின் அக்கிரமங்களை ஆ. எங்களுக்கு விரோதமாய் பூர்வ காலத்தினுடைய அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாய் நினையாதையும் நினையாதையும் உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமா எங்களுக்கு நேரிடுவதாக நேரிடுவதாக பூர்வ காலத்தினுடைய அக்கிரமங்களை தெய்வம் கணக்கிடாதிருக்கிறார். God is not counting the ஸ்தோத்திரம், sins ஸ்தோத்திரம், of your ஸ்தோத்திரம். past. உடைய பூர்வ காலத்தை தெய்வம் கணக்கிடுவார் என்றால், If God counts the sins of உடைய your past, பாஸ்டை தெய்வம் கணக்கிடுவார் என்றால், counts your past, உடைய பாஸ்டை தெய்வம் எக்ஸ்போஸ் செய்வார் என்றால், exposes your past, நீ இந்த பகல் ஆராதனைக்கு வந்திருக்க முடியுமா? have you come to worship? ஆலயத்துல வந்திருக்க முடியுமா? தெய்வ சமூகத்தில் வந்திருக்க முடியுமா? திருவசனம் சொல்லுகிறது, அவருடைய பாவங்களை கணக்கிடாத தெய்வம். God has counted your sins. உடைய பாவங்களை அவர் கணக்கிடாத தெய்வம். வானமும் பூமி எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் அவருடைய பாவங்களை அவர் மன்னித்தார். So far he has
us. நல்ல ஜெபத்தோட ஸ்தோத்திரத்தோட praise the Lord. Hallelujah. தெய்வ சமூகத்தில் தெய்வத்துடைய கிருபை வெளிப்பட்டு வரட்டும். Let the God's grace be revealed in God's presence. நம்முடைய பழைய அனுபவங்களை தெய்வம் கணக்கிட்டார். If God counts our past experience. ஹலோ, எல்லாருடைய பாவத்தை நாம் எக்ஸ்போஸ் பண்ண தயாரா இருக்கிறோம். பல விதத்துல காட்டி பாத்தி பலதும் சொல்லி நெக்லெக்ட் செய்து வீக் பாயிண்ட்களை கண்டுபிடிச்சு அவதூறாய் பேசி தகர்க்குவான். பலமுறை ஒரு நாவல பலன் இருக்க ஆரம்பிக்கிறது. Sometimes you will have strength to bring down another person to speak evil. ஆனால் நம்முடைய தெய்வம் கணக்கிட்டு இருப்பார் என்றார். If God would have counted, சகோதரா, மனைவியுடைய பாவங்களை குறைகளை பலவீனங்களை இன்னும் நீ மன்னிக்காது இருதயத்தின் ஆழங்களை வெம்பல் கொண்டு கொண்டு விஷமாய் ஜீவிக்கிற உன்னோட தெய்வத்துடைய ஆவியான சொல்லுகிறார், கணக்கிட்டு பாவங்களை தெய்வம் கணக்கிட்டிருந்தால். You who do not forgive your wife's weaknesses and stuff and have poison in your heart, if God would have சகோதரிமார்களே, புருஷனுடைய அனுபவங்களை குறித்ததான அனுபவங்கள் உள்ளாரிலே பலவீனமாய் கணக்கிட்டு துரோகமாய் செய்ய போதும். Sisters, when you count your husband's weaknesses and தெய்வம் அதை கணக்கிட்டிருந்தால் God would have counted yours, நீ இன்றைக்கு வந்திருக்க மாட்டாய். you wouldn't have come today. நான் நினைச்ச நல்ல ஆவியில ஸ்தோத்திரம் பண்ண. ஆமென். அவர் கணக்கிடாத தெய்வம். God doesn't count your அவர் sins. கணக்கிடாத He தெய்வம். doesn't count your sins. வானம் பூமி எவ்வளவு தூரம் இருக்கிறது. How high is the heaven and the earth? நம்முடைய அக்கிரமங்களை மீறுதலை அவர் மன்னித்தார். So far he has forgiven our உடாமனா சக்கராதனா ரபனே, அவர் உங்களை மன்னித்தபடியால், since he has forgiven. அவர் உங்களை மன்னித்தபடியால், அவர் இரத்தத்தால் கழுவினபடியால் இந்த காலவேளை தேவாலயத்திலே நீங்கள் வந்திருக்கிறீங்க. To worship God in God's presence. ஹல்லேலூயா. அவருடைய கருணைக்காய் நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். Let us pray for God's grace. எரேமியாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 38ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. Jeremiah chapter 38 verse 20. எரேமியா 8:20 சீக்கிரம் வாசிங்க. எரேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். Jeremiah chapter 8 verses 20 20ஆவது வசனம். The harvest is past, the summer is ended, and we are not saved. ஆமென். அற்ப காலம் சென்றது, ஆ. கோடை காலமும் முடிந்தது. அற்ப காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்பட்டோம். நாமோ. ஆமென். ஸ்தோத்திரம். ஹலோ, உன் பாஸ்ட் போய் நீ இப்ப பிரசன்ட்ல வந்திருக்கிறாய். இன்னும் ஒரு ஃபியூச்சர் உனக்கு இருக்கிறது. ஆனா எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதான பதம் என்ன? வாசிங்க. அறுப்பு காலம் சென்று ஆ. கோடை காலம் முடிந்தது, ஆ. நாமோ ரட்சிக்கப்படவில்லை. மலையாளத்துல வாசிமா, டைம் ஆகுது. அலசேகரமும் കഴിഞ്ഞു, ஆ. நாம் ரட்சிக்கப்பட்டதுமில்லை. தமிழ வாசிங்க. அறுப்பு காலம் சென்றது, அற்ப காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. நாமோ. ரட்சிக்கப்படவில்லை. சத்தியம் தானே? சத்தியம் தானே? பாட்டு உண்டு, ஆராதனை உண்டு, ஜபம் உண்டு, பூர்ண ரட்சிப்பு அனுபவிக்கல. there is worship and there is everything, but you do not அறுவடை experience நமக்கு salvation. வேடி காத்திருக்க ஆரம்பிக்கிறது. The harvest is waiting. காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. Times are changing. இந்த பகல் வேளை நிதானத்தினுடைய அனுபவத்தை சிந்தித்து பார்க்க ஆரம்பி. This morning stop and remember your experience. எரேமியா 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். Jeremiah chapter 31 எரேமியா 31:3 சீக்கிரம் வாசிங்க. The Lord has appeared old to me, saying, Yes, I have loved you with an everlasting love. Therefore, with loving kindness I draw to you. ஆமென். பூர்வகாலம் முதல் ஆ. கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பார். ஆ. அநாதி சிநேகத்தால் அநாதி சிநேகத்தாலே சிநேகித்தேன். உன்னை சிநேகித்தேன். ஆதலால் ஆதலால் ஆத்மத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். நான் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். ஆ. യഹോവ ദൂരത്ത് നിന്ന് എനിക്ക് പ്രത്യക്ഷമായി ஆ. അരുളി ചെയ്തത്, നിത്യ സ്നേഹം കൊണ്ട് ഞാൻ നിന്നെ സ്നേഹിച്ചിരിക്കുന്നു. போதும். அநாதி சிநேகத்தாலே, with an everlasting love, நித்திய சிநேகத்தாலே. with an unending Your love. past become a present is because of His love. நம்முடைய பூர்வ காலம் கடந்த காலமான அவருடைய அன்பினால் அநாதி சிநேகத்தை கொண்டு தெய்வம் உன்னை ரட்சித்தார். God has saved you. அவருடைய அன்பு எத்தனை பெரிதாய் இருக்கிறது. How wide is அவருடைய His love? கிருபை
எத்தனை பெரிதாயிருக்கிறது. இந்த ஆராதனை வந்திருக்க தெய்வ சபையே, Oh God, church is உங்களை நீங்கள் நிதானித்து பார்க்க ஆரம்பி. இந்த நிலைக்கு நீ வருவான் காரணம் என்ன? உடைய குடும்ப பாரம்பரியமான சொத்து அல்ல, உடைய பிதாக்களுடைய அனுபவத்துடைய அது கிருபையும் அது ஆசீர்வாதம் ஒன்றும் அல்ல. மாறாக தெய்வத்துடைய சேகம் அல்லவோ, மாறாக தெய்வத்துடைய அன்பல்லவோ. இந்த அன்பை நினைக்கும் போது நீ ஆராதிக்காது இருக்க முடியாது. When you think of this love, you can't இந்த அன்பை stop. நினைக்கும் போது பக்தி செய்யாது இருக்க முடியாது. When you think of this இந்த love, அன்பை you can't நினைக்கும் போது stop. தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்யாது இருக்க முடியாது. This love, you can't sit without. ஹalleluya. அநாதி ஸ்நேகம் கொண்டு With an everlasting அவர் love, நம்மை இழுக்க ஆரம்பித்தார். He started drawing இந்த us. பதம் எத்தனை பேர் தியானிக்க தயாராக How many of இருக்கிறோம்? you are ready to meditate? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதான பதம் என்ன? What is the thing Apostle Paul The book tells? of அப்போஸ்தலர் புத்தகம் The book of Acts. 17ஆம் அதிகாரம் Chapter 17. 30ஆம் வசனத்தில் விவரமாய் வாசிக்கிறோம். We read in the 13th Ah. verse. എന്നാൽ അറിയായ്മയുടെ കാലം ദൈവം ലക്ഷ്യമാക്കാതെ ആ. ഇപ്പോൾ എല്ലായിടത്തും എല്ലാവരും മാനസാന്തരപ്പെടണമെന്ന് മനുഷ്യരോട് കൽപ്പിച്ചിരിക്കുന്നു. Amen. 17:30. Truly, these times of ignorance God overlooked, Ah. but now commands all men everywhere to repent. அறியாமை உள்ள காலங்களை அறியாமல் காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். தேவன் காணாதை போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்புதலுக்கென்று ஆ. எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அவர் கட்டளையிடுகிறார். ஜனமே, நீ அறியாத காலத்தில் ஜீவிக்க ஆரம்பித்தாய். You lived in a time of ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ உன மனம் திரும்பி, You repent. நீ உன மனம் திரும்பி. You repent. ஹலோ, praise the Lord. அவன் திரும்பல, இவன் திரும்பல, அவன் திரும்பல, இவன் திரும்பல, அவன் திரும்பல. நான் He did திரும்பிருக்கேன். not change. He did not change. She did not change. Did I change? மனம் திரும்பு, Repent. மனம் திரும்பு. Repent. இந்த பகல் வேளை This morning, உங்களை ஒண்ணு கூட உங்களுடைய பிறப்புக்குள்ளே நான் கொண்டு போக ஆசைப்படுகிறேன். I would like to take you to a journey of your birth. நீங்கள் பிறந்த இடம் எது? Which is the place you were born? ஐஃபையா இருக்கிறதான மதரோட ஹாஸ்பிட்டல்லையா, Is it a big hi-fi hospital? கிளவுட் ஹாஸ்பிட்டலுடைய பேக்கேஜ்ல நீ பிறந்தாயா? Were you born in a cloud hospital package? பெரிய பெரிய நல்ல ஹாஸ்பிட்டல்ல நீ பிறந்தாயா? Were you born in good hospitals? உன்னுடைய பிறப்பும் என்னுடைய பிறப்பும் ஒரு குடிசையில் அல்லவா இருந்தது. Yours and mine birth is in a hut. உன்னுடைய என்னுடைய பலருடைய பிறப்பு ஒரு வீட்டுடைய கூடாரத்துடைய தணலில் அல்லவா இருந்தது. Yours and my house were in the houses. உன்னுடைய என்னுடைய பலருடைய பிறப்பு ஒரு மெட்டாலிட்டி சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டல் அல்லவா இருந்தது. Yours and I's birth was in a normal ஒரு hospital. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அல்லவா இருந்தது. ஒரு செமி ஹாஸ்பிட்டல் அல்லவா இருந்தது. எந்த சௌகரியம் இல்லாத இருக்கிற இடத்துல நீ பிறந்து வளர்ந்தது அல்லவா. You were born in place without comfort, right? இப்ப என்ன? Now what? இப்ப என்ன? Now what? அன்றைக்கு காணுவார் ஒருவரும் இல்லை. That time there was nobody. ஆனால் அன்றைக்கு கண்டவர் இயேசு உன்னை கண்டார். But that time the God who saw you sees you. அந்த பிறப்பிலே இருந்து நீ ஒன்று வளர ஆரம்பித்தாய். You started growing up from that. வருஷம் ஒன்னானது, Years passed by. வருஷம் இரண்டானது, Years became வருஷம் 5 ஆனது. Years became 5. உலகத்தினுடைய பாவத்தினுடைய அடித்தட்டில் விழுந்து அதை உல்லாசிக்க தொடங்க You ஆரம்பித்தார். started dipping in sin and started enjoying பாவத்தின் it. சம்பளம் மரணமாய் இருக்கும் போது The wages of sin is death. இயேசு உன்னை தேடி வந்தார். Jesus came அந்த searching. இயேசுடைய வாழ்க்கையில வந்த நாள் முதல் கொண்டு So from the time Jesus came in your இந்த நாள் life வரைக்கும் உன்னுடைய பாஸ்டை உன்னை சிந்திக்க ஆரம்பி. till now, think of your past. நீ எப்படி இருந்தாய்? How were you? நீ எப்படி இருந்தாய்? How were you? உன்னுடைய வீடு எப்படி இருந்தது? How was your house? உன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள்? How were your children? உன்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி How ஆயிருந்தது? was your family உன்னுடைய life? Dress எப்படி ஆயிருந்தது? How was your dressing? உன்னுடைய ஜீவிதம் எப்படி ஆயிருந்தது? How was your life? உன்னுடைய வாழ்க்கை எப்படி ஆயிருந்தது? How was your living? இன்றைக்கு நீ யாராய் மாறி இருக்கிறாய்? Who have you changed today? இயேசுவுடைய சிநேகம் அல்லவா, Isn't it all அவருடைய God's? அன்பு அல்லவா, Isn't it all அவரை God's? ஆராதிக்காதிருக்க முடியுமோ? Can't we worship? அவரை ஸ்தோத்திரம் செய்யாதிருக்க முடியுமோ? Would you not- ஆகையால் வேதம் சொல்லுகிறது, That's why Bible says, நீங்கள் மனம் திரும்ப ஆரம்பிங்கள். Start repenting. நீங்கள் மனம் திரும்ப ஆரம்பிங்கள். Start repenting. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் The book of First 3ஆம் வசனத்தில வாசிக்கிறோம். Chapter 4, சீக்கிரமாய் வாசிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். எஸ். മദ്യങ്ങളിലും ആ. ഭോഗങ്ങളിലും വീഞ്ഞുകുടികളിലും ആ. വെറിക്കൂത്തുകളിലും മദ്യപാനത്തിലും ആ.
ആ ജാതികളുടെ ഇഷ്ടം പ്രവർത്തിച്ചുകൊണ്ട് ആ ഭാരം പോക്കിയത് മതി. போதும் ஆவாசிங்க. Enough of our pastime, Ah. doing the will of Gentiles, when we walk in lewdness, lust, drunkenness, revelries, drinking parties, and abominable idolatries. ஆ சென்ற வாழ்நாள் காலத்திலே நம்முடைய சென்ற காலம் எப்படி இருந்ததா? ஹலோ, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஸ்வீகரிக்கிறதுக்கு முன்பதாக நம்முடைய சென்ற காலம் எப்படியாய் இருந்ததா? வாசிங்க. நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், புறஜாதிகளுடைய இஷ்டத்தின் பிரகாரம் நடந்தது போதும். ஆனா அப்படிதான் இருந்தோம் இல்லைங்களா? இப்பவும் அப்படிதான் இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம். We live for the will of Gentiles. We were like that and we are like that today. ஆமென். சோத்திரம் வர மாட்டேங்குது. இப்போ கூட அப்படிதான் இருக்கிறோம். Even now we are like that. 40 நாள் கொண்டாடுறது, 40 நாள் கொண்டாடுறது. We celebrate the 40th day. பிரைஸ் தி லார்ட். கல்ரத்துல வரும்போது நவம்பர் மாசம் 2ஆம் தேதி கொண்டாடுறது. All Souls Day we celebrate. பின்ன என்னன்னா வேணும்? What all do we need? ஆமென். ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. வாசிங்க. பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் அப்பொழுது உங்களுடைய பாஸ்டை தெய்வம் சொல்லுகிறார். Tells him. அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் ஆ. துர் இச்சைகளையும் நடப்பித்து ஆ. மதுபானம் பண்ணி ஆ. களியாட்டம் செய்து ஆ. வெறி கொண்டு ஆ. அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். ஹலோ, ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்கார சகோதரா சகோதரிய வாலிப பிள்ளைன உன் வீட்டுக்கு அவன் வரானா? Brother, sister who go in your friend house and sit, does he come to your place? பின்ன ஒரு நாள் மொத்தம் என் ஃப்ரெண்டோட ஐக்கியமா உள்ள சீக்கிரம். All day I was very intimate with my friend. அவன் பிளேட்ல அப்படியே நானும் உட்காந்து அப்படி சாப்பிடணும், அவன் ஊட்டணும், நான் ஊட்டணும். பிரைஸ் தி லார்ட். அந்த ஃப்ரெண்டு உன் வீட்டுக்கு வரானா? அந்த ஃப்ரெண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானா? அந்த ஃப்ரெண்டு இயேசுவுக்காக ஜீவிக்கிறானா? அந்த ஃப்ரெண்டை நீ ஆலயத்துக்கு கொண்டு வந்தாயா? இல்லை என்றால் குட் பை பண்ணு. இதுதான் உங்களுடைய பாஸ்டா இருந்தது. This is your past. ஆமென். வாலிப பிள்ளைகளை, சகோதரா சகோதரிமார்களே, Young people, brother, sister, நம்முடைய அனுபவம் என்ன? what is our experience? இப்போ அனுபவம் என்ன? What is your present experience? இப்போ அனுபவம் என்ன? What is your present உங்களுடைய experience? பாஸ்ட் இதல்லவா? Isn't it this your past? இப்போ அது அல்லவா? Even isn't it now also? ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? Is there a difference? அதனுடைய அர்த்தம் கிறிஸ்து உனக்குள்ளே ஆழமாய் பிறக்கவில்லை. The reason Christ did not born in you to the depths of your heart. ஹல்லேலூயா. சோத்திரம் வர மாட்டேங்குது. ஆனா இந்த வழியில தான் நானும் சஞ்சரிச்சு வந்தேன். I was coming through this way only. இதே பாதையில தான் நானும் சஞ்சரிச்சு When வந்தேன். I came through this path, ஆனால் வசனங்கள் கேட்க கேட்க and as I listened to the word of ஜீவத்தில் God, ரூபாந்தரம் உண்டாக வேண்டும். there was a transformation. நம்முடைய ஜீவத்தில் ஒரு மறுரூபம் உண்டாகணும். There was a renewal in my அதான் life. திருவசனம் சொல்லுகிறது. That is what பாவிகள் இருக்கிற இடத்துல நீ உட்காராதபடி, Don't sit in the பரியாசம் செய்கிற இடத்துல நீ உட்காராதபடி. sit in the seat of mockers. போன வாரம் கேட்டேன். You listened last week. சைக்கிள் கேப்ல போய் உட்கார்ந்து இருக்கிறேன். You are sitting in. சைக்கிள் கேப். ஆமென். இப்போ ஐபிஎல் மேட்ச் வந்துடுச்சு, ஐபிஎல் மேட்ச் வந்துடுச்சு. வீட்டில் டிவி இல்லைல்லவா, அது ஒரு சாக்கு. இப்போ பிரைஸ் தி லார்ட். அதான் அந்த வழிக்கு போயாச்சு, பையன் இந்த வழிக்கு போயாச்சு, பொண்ணு இந்த வழிக்கு போயாச்சு, நானும் ஊஞ்சல் ஆடுறேன். சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீரியே. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் நான் கேட்கிறேன். I ask you, what is the difference? மனம் திரும்புவான் தெய்வத்துடைய ஆவியார் எச்சரிக்கிறார். Let us pray for the Holy Spirit to give that repentance. தெய்வத்துடைய ஆவியானுடைய பாஸ்ட் உனக்கு கூட உனக்கு அதை வெளிப்படுத்துகிறார். God, the Holy Spirit is revealing the past inside you. உங்களுடைய ஜீவிதத்தில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். Let there be a repentance in your life. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். The book of 2 Peter chapter 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். chapter 3 verse 2. சீக்கிரமாய் வாசிங்க. ஆ വചനങ്ങളെ ஆ നിങ്ങളുടെ അപ്പോസ്തലന്മാർ മുഖാന്തരം ആ. കർത്താവിൻ രക്ഷിതാവുമായവൻ തന്നെ ആ. കൽപ്പനയെ ഓർത്തുകൊള്ളണമെന്ന് ഈ ലേഖനം രണ്ടിനാലും ഞാൻ നിങ്ങളെ ഓർമ്മപ്പെടുത്തി ആ. നിങ്ങളുടെ പരമാർത്ഥ മനസ്സ് ഉണർത്തുന്നു. ஆமென். That you may be mindful of the words Hmm. which were spoken
before by the holy prophets, and of the commandment of us, the apostles of the Lord and Savior. பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் பரிசுத்த தீர்க்கதரிசிகளாலே முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் முன் சொல்லப்பட்டதான வார்த்தைகளாலே இரட்சகராய் இருக்கிற ஆ. கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய ஆ. எங்களுடைய கட்டளைகளையும் ஆ. நீங்கள் நினைவு கூறும்படி நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் இந்த நிருபத்தினாலே உங்கள் உண்மையான மனதை ஆ. நினைப்பூட்டி எழுதுகிறேன். நினைவு கூட்டி உடைய பாஸ்டை நினைவு கூட்டி அதோ Remembering your past. தெய்வம் எழுதி வச்சிருக்கிறார். God has written it down. தெய்வம் எழுதி வச்சிருக்கிறார். God has written it down. எங்க விசுவாச காலத்திலே எங்களுடைய விசுவாச காலத்திலே In the faith life of mine, நாங்கள் ஆராதனை முடிஞ்சு after finishing நாங்க worship, வீட்டுக்கு போவோம். we used to go to home. எங்க அப்பா அம்மா முன்னால போயிடுவாங்க. My parents used to go before. நாங்க 4 பேரும் நடந்து போவோம். 4 of us, we used to go back. பம்பு பசார்ல இருந்து நாங்க நடந்து வருவோம். From Bambu Bazaar, we used to walk. வீட்டுக்கு வந்த பிறகு After coming to house, சாப்பாடெல்லாம் போட்ட பிறகு after giving food, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. sometimes they tell us to take rest. ஒரு 3-4 மணி ஆன பிறகு After 3 or 4, எங்க அப்பா குச்சியோட வருவாரு. my father will come with a stick. உட்கார வைப்பாரு. He'll make me sit. எல்லாரும் ஒண்ணா உட்காருவோம். All will sit together. இன்னைக்கு ஊழியக்காரர் என்ன பிரசங்கம் பண்ணாரு? Today, what did the pastor preach? என்னெல்லாம் பிரசங்கம்? What all was the message? ஒருத்தர் நோட் எடுப்பாங்க. Everybody will take their அப்ப notes. பிரசங்கத்தை என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ரிவைண்ட் நடக்க ஆரம்பிக்கிறது. So whatever was preached, a rewind happens there. அப்ப 4 பேர் நாங்க கேட்டதை நாங்கள் சொல்ல ஆரம்பிப்போம். We will tell whatever we listen, 4 of us. இப்ப எங்க அம்மா நோட் எடுக்கிறதுல நம்பர் 1 My mother is somebody who takes notes. அச்சி நாங்க எழுதி வச்சிருப்பாங்க. அச்சி பாஸ்டர் சொன்னாரு. அப்படி நோட் எடுக்கிறதா நாங்க அம்மா. Even a sneeze, she would have noted it down. கடந்த நாட்கள் அது வீட்டுக்கு போகும்போதோ Some days ago when I went home, ஒரு பிரசங்க புத்தகத்தை நான் பார்த்தேன். I saw a message book. 1970 வருஷத்துல பிரசங்கித்ததான பிரசங்கம். It is a message that was preached in 1970. இவ்வளவு பெரிய புக். It's such a big book. இப்பவும் இருக்குது. Even now it's there. எடுத்து ரிவைண்ட் பண்றாங்க. They were rewinding it back. என்னோட தாத்தாவா இருக்கிறதான பாஸ்டர் கேஆர் பால் பிரசங்கிச்சதான பிரசங்கம். It is a message that my grandfather K.R. Paul had given. இருக்குதா உங்களுக்கு? வாய் ஒன்றும் வர மாட்டேங்குது. Praise the Lord. அவோ எங்க அம்மா பிரசங்கத்தை எல்லாம் ஒன்று வியாக்கியானம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. Interpretation. Okay, my mother will tell me the interpretation of all the messages. எல்லாம் முடிஞ்ச பிறகு After everything is done, இவர் கோல் எடுத்து கன்க்ளூஷன் கொடுப்பாரு. he'll take the rod and give a conclusion. அதான் கர்த்தர் சீக்கிரம் எடுத்துட்டாரு. Praise the Lord. சோத்திரம் வர மாட்டேங்குது. நான் சொல்லுறதான ஒரு காரியம் எத்தனை பேருக்கு புரிகிறது? How many of you understand what I'm coming to? இந்த காலத்துல விசுவாசி வீட்டுக்கு போய் என்ன நடக்குது? These days, believers going home, what happens? பைபிளை தூக்கி ஸ்வைன்னு அடிக்கிறது தான். They swing the Bible. அது பிரிட்ஜ் மேல போதோ, அது ஹெலிகாப்டர் மேல போதோ, அல்லது எந்த இடத்துல போயிருக்கு அது தெரியாது. It doesn't know where the Bible goes and lands. இனி அந்த பைபிள் எடுக்கணும்னா அடுத்த வாரம் வரணும். If you have to take the Bible, next week should come. Praise the Lord. சிலருக்கு நல்ல ஒரு என்ன ஒரு சம்பவம் வந்து இருக்கிறது. Some has experience with that. ஆராதனை முடிஞ்ச உடனே After finishing worship, நேரா கொண்டு இங்க பைபிள் வைப்பாங்க. இதெல்லாம் ஸ்டோரேஜான்னு கேட்கறேன். they will keep the Bible before in the front row. I ask you, is this a storage? விஷயம் வைக்க நோ ப்ராப்ளம் வைங்க. போகும்போது எடுத்துட்டு போனோமா வேண்டாவா? Should you go and take and no? சோத்திரம் வர மாட்டேங்குது. பைபிளை விட்டுறது, They will leave the Bible. வாட்சை விட்டுறது, They will leave the watch. வண்டி சாவி விட்டுறது, They will leave the bike key. மொபைலை They will விட்டுறது, leave the mobile. பர்ஸை விட்டுறது. They will leave the purse. விடாது என்ன? பிரசங்கத்தை விட்டாச்சு. They will leave even the preaching. ஆனா வீட்டுக்கு போய் என்ன பண்ற? What do you go home and do? சோறு போடு. Put food. ஒருத்தர் கேட்கறான் சாம்பார் இருக்குதா? ஒருத்தர் கேட்கறான் தயிர் இருக்குதா? ஒருத்தர் கேட்கறான் ரசம் இருக்குதா? விஷமா இருக்குது. எத்தனை பேருக்கு புரிகிறது? How many of you understand? சரி, சாப்பிட்டு முடிச்ச பிறகு என்ன? What happens after finishing lunch? அவன் எடுத்துக்கிறான் கட்டையை. அவன் கட்டையை எடுத்துக்கிறான். They take the mobiles. தனி உலகத்துல போறான். He goes to his own world. ஒருத்தர் மாடி மேல, He goes to the ஒருத்தர் பார்க்கிங் லாட்ல, He goes to the parking ஒருத்தர் lot. திவானுக்குள்ள, The other goes under. ஒருத்தர் பெட்ரூம்க்குள்ள, The other goes in the பின்ன bedroom. எங்க வேண்டாம் 6-8 மணி வரைக்கும் இதுக்குள்ள முடிச்சிருக்காது. Till 8, this all is done. நான் கேட்கிறேன், I ask you, குடும்பமாய் நீங்கள் உட்கார்ந்து
என்ன பிரசங்கித்தார் என்று உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா? நீங்கள் கேட்கிறீர்களா? Sitting as a family, do you remember what was preached and do you teach your children? இதை நினைக்கும் போது தெரியும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்னது என்று. If you think about this, you will know what is the condition of your spiritual life. சோத்திரம் வர மாட்டேங்குது. ஆனா இப்பதான் நான் லைவ்லயும் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு. Hey, just now pastor preached live. அவர் நேரா தான் பார்த்து நானும் உட்கார்ந்துதான் இருந்தேன். I saw him straightly. இப்ப வீட்டுக்கு வந்தா கூட இதுதானா? Even if I come home, the same thing. இதடா அவன் விஜய் சைக்கிள்ல போறான்டா. Hey, Vijay is going in the cycle. அவன ஒன்னு 10 ஒன்னு சந்தோஷிக்கலாம்டா. Seeing him, you feel happy. ஜொல்லு ஊத்துது எனக்கு ஊத்து. Praise the Lord. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம் என்ன? What is the difference between a believer and an unbeliever? நான் புருஷமார பார்த்து கேட்கிறேன். I ask the husbands. உன் பொண்டாட்டி சோறு சமைக்கல, பிரியாணி ஆக்கி போடல, நல்ல ருச்சியான ஆகாரம் கொடுக்கல, பாத்திரமா போல கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். எத்தனை நாட்கள் உன் மனைவி ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்தி எடுத்திருக்கிறாய்? How many times have you grew up your wife in spiritual life? ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய வழிகாட்டி எத்தனை முறை தந்திருக்கிறாய்? How many times have you shown the way? உன் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி வளர்த்தி எடுத்திருக்கிறாய்? How many times have you led your children in spiritual life? உன் புருஷன் மரம் கொடுக்கல, அது கொடுக்கல, வேலை செய்யல, துணி கசக்கல, அதை பண்ணி இது பண்ண வெப்பல் கொள்கிறதான மார்த்தாமார்களே, உன் புருஷனுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நீ சிந்திச்சு தியானிச்சிருக்கிறாயா? Have you ever thought of the spiritual life of your husband? உன் புருஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நீ கதறி இருக்கிறாயா? Have you ever wept for the spiritual உன் புருஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து உபவாசம் எடுத்து ஜெபித்திருக்கிறாயா? You fasted and prayed for the spiritual life of your husband? நேரமில்லை. No time. நேரமில்லை. No time. Sunday is my day. Sunday என்னோட நாள். மேடே. என்னத்துக்கு இந்த நாள் உனக்கு தந்தாரு? Why did God give you this day? அட்டகாசம் பண்றதுக்கா, சண்டை போடுறதுக்கா அல்ல, ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர. To grow in spiritual life. முடிஞ்ச வரைக்கும் ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர. As far as I can, you can grow in spiritual ஒன்னு life. படிக்குவார் எத்தனை பேர் தயாராயிருக்கிறோம்? If you are ready to read. இந்த பகல் வேளை உடைய அனுபவம் எப்படி ஆயிருக்கிறது? This morning, how is your experience? பூர்வ காலத்துடைய பரிசுத்தவான்கள், The holy ones in the past, அபிஷேகம் செய்யப்பட்டதான தீர்க்கதரிசிகள், the anointed prophets of the past, அவர் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறதான பதமாயிருக்கிறது. this is the writing of their words. இல்லை என்றால் இன்றைக்கு அதை செய்ய ஆரம்பிங்க. Therefore start doing it from வீட்டுக்கு கடந்து போய் go home, ஒரு மணி நேரமாவது நேரம் எடுத்து take 1 hour at least, உட்கார்ந்து sit down, ஒன்னு டிஸ்கஷன் பண்ணுங்க, start discussing, ஒன்னு சிந்திக்க start thinking about it. ஆரம்பிங்க. கொடுத்த நல்ல நன்மையான ஈவுக்காய் ஸ்தோத்திரம். Lord, thank you for this good thing that you அந்த have நல்ல given. ஆகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். Thank you Lord for the good அந்த food. நல்ல மன்னாக்காய் Thank you Lord for the ஸ்தோத்திரம். good manna. வருகிற ஒரு வார காலம் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று எத்தனை பேர் ஜீவிக்க If you தயாராயிருக்கிறோம்? are ready to pray for God's grace to live this life. சத்தமா ராமேன் சொல்லுங்கனே, சத்தமா ராமேன் சொல்லுங்கனே. What is your past? உன்னுடைய கடந்த நாட்கள் என்ன? உன்னுடைய பாஸ்டை குறித்து தெய்வத்துடைய ஆவியார் வெளிப்படுத்துகிறார். The Holy Spirit is revealing your past. இரண்டாவது இங்க என்ன சொல்லப்படுகிறது? Secondly, what is that? உன்னுடைய பிரசன்ட் என்னவா இருக்கிறது? What is your present? மனுஷனுடைய பிரசன்ட் என்ன? What is the present of man? அவனுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அவன் வளரத் தொடங்குகிறான். He starts growing up. அவன் சாட்சியாய் இருக்க வேண்டும். He must be a testimony. அவன் உத்தமனாய் காணப்பட வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க அவனுடைய பிரசன்ட் சிச்சுவேஷன் என்ன? Read the Bible, his present. ஆதியாகம புத்தகம் Book of Genesis. 33ஆம் அதிகாரம் Chapter 33. 11ஆவது வசனத்தை வேகமாய் வாசிங்க. 33:11. ഞാൻ അയച്ചിരിക്കുന്ന കാഴ്ച കാണണമേ. ആ. ദൈവം എന്നോട് കൃപ ചെയ്തിരിക്കുന്നു. ആ. എനിക്ക് വേണ്ടുവോളം ഉണ്ട് എന്ന് പറഞ്ഞു അവനെ നിർബന്ധിച്ചു. ஆமென். ஹalleluya. ஆ. கர்த்தருடைய ஆலோசனை ஆ. நித்திய காலமாகவும் ஆ. அவருடைய இருதயத்தின் நினைவுகள் ஆ. தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். அல்ல 33:11. தேவன் எனக்கு Genesis chapter 33 verses 11. தேவன் எனக்கு ஆ. அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அனுகிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட ஆ. என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆ. அவனை வரிந்து கேட்டுக்கொண்டார். அவனை வரிந்து கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அவன் அதை ஏற்றுக்கொண்டான். யாரை ஏற்றுக்கொண்டானா?
ஏசாவுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். He accepted the offering of Esau. Amen. இங்க அழகா இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம். We read it beautifully in English. 33 verses 11, please read. Please read chapter 33 verse Please 11. accept my blessing that is brought to you, because God has dealt graciously with me, and because I am enough, so he urged him and he took. And because Jacob instead, Esau accepted it. hallelujah. யாக்கோபு நிர்பந்திக்கிறான். Jacob insisted. Amen. யாக்கோபு நிர்பந்திக்கிறான். Jacob insisted. சகோதரா நீ வாங்கிக்கோ. Brother, take this. காரணம் என்ன தெரியுமா? You know what is the reason? பாஸ்ட் நான் உன்னை வேட்டையாடினேன். In the past I hunted you down. நான் உன்னை காட்டி கொடுத்தேன். I brought you down. நான் உன்னை மறுதலித்தேன். I denied you. உன்னுடைய birthright நான் திருடி கொண்டு போனேன். I took all your birthright. நான் உன்னை வஞ்சித்தேன். I deceived ஆனால் you. இப்பொழுது தெய்வம் என்னை ஆசீர்வதித்திருக்கிறபடியா But since God has blessed me நான் அதை now, கொடுக்க தயாராய் I am வந்திருக்கிறேன். ready to give. அதன் அர்த்தம் என்ன? What is the இந்த meaning? பிரசன்ட்ல நீ ஒரு ஒப்பரவாக வேண்டும். You should reconcile. யாரோடு நீ ஒப்பரவாக வேண்டும்? Whom should you reconcile? யாரோடு நீ ஒப்பரவாக வேண்டும்? தெய்வத்துடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் காணும்போது, When you see God's தெய்வம் உன்னை உயர்த்தும்போது, தெய்வம் உனக்கு நன்மைகளை தரும்போது, முதுவன் காட்டி ஓடி போகுவான் அல்ல, பின்னால் இருந்து குத்துவான் அல்ல. மாறாக இந்த தெய்வத்துக்கு வேண்டி, இந்த தெய்வத்துக்கு வேண்டி யாக்கோபு சொன்னது போல வாங்கிக்கோ, Take it. வாங்கிக்கோ. Take this. Praise the Lord. சோத்திரம் வர மாட்டேங்குது. நாம இப்ப என்ன பண்றோம்? What do we do now? கர்த்தாவே இப்ப என் கையில ஒண்ணே இல்ல. Lord, I have nothing in my நீ hand. ஏதாவது தந்தா நல்லது. If you give me something, it will be good. இப்ப கொரோனா வந்திருக்குது. Now Corona has come. சேலரி எல்லாம் கட் ஆயிருக்குது. Salary has been cut நிறைய down. கமிட்மெண்ட். There are many commitments. தலைக்கு மேல லோன் ஓடுது. There are தலைக்கு மேல லோன் ஓடுது. லோன். okay, there is burden that is running on my head. Praise the Lord. இப்ப ஏதாவது நீ கொடுத்தா போதும். If you give something enough, அல்ல. not that. ஒண்ணுமில்லாத நேரத்திலே When you have nothing, 1000 ரூபாய் சம்பளம் வாங்கின நாள் அல்லவா நீ? didn't you take 1,000 rupees salary back? 2000 சம்பளம் வாங்கின நாட்களை நீ மறந்து போனாயா? Have you forgotten the day that you took 5000 ரூபாய் சம்பளம் வாங்கின நாட்கள் நீ மறந்து போனாயா? Have you forgotten the day that you took 5,000 இன்றைக்கு salary? எந்த ஸ்தானத்துல தெய்வம் வச்சிருக்கிறார்? Today, in which condition God எந்த has இடத்துல தெய்வம் வச்சிருக்கிறார்? which position God has படிச்சவனும் படிக்காதவனும் சர்டிபிகேட் வச்சுக்கிறவன் இல்லாதவனும் பல விதத்துல தெண்டி திருந்து தெருவில் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் when one who has studied, one who has certificate, உடதை உயர்த்தி வைத்திருக்கிற பதங்களை எண்ணும் போது, have you counted the ways God has தெய்வம் வைத்து வைத்திருந்தான சேம்பரை எண்ணும் போது, when you count the grace, தெய்வம் உயர்த்தி இருக்கிறதான ஸ்தானங்களை எண்ணும் போது, when you count the position God has kept you, தெய்வத்துக்கு நன்றி சொல்லாதிருக்க முடியுமோ? you cannot stop thanking this God. சொல்லிக் கொடு பிள்ளைகளுக்கு, Teach the children. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. Teach the children. நான் இந்த நிலைக்கு வந்தது The reason I came to this எனக்கு place, ஒன்றும் இல்லை, I don't have anything. எனக்கு படிப்பு இல்லை, I don't have an education. எனக்கு அந்தஸ்து இல்லை, I don't have a property. எங்க அப்பா அம்மா நல்ல ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல நான் அனுப்புல, God, my parents did not send to a good school or எனக்கு நல்ல ஒரு college. சர்டிபிகேட் கையில இல்லை. I don't have a certificate in hand. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் போறேன் But like everybody else, டிகிரி எடுத்து நல்ல சம்பாதனம் வாங்குறதான ஜனத்துக்கு முன்பதாக people who have taken degree and earning well, அந்த ரேட்டிங்ல தெய்வம் நிறுத்தி இருப்பார் என்றால், God has made me stand in that rating. அந்த ரேட்டிங்ல தெய்வம் வச்சிருப்பார் என்றால், God has kept me in that rate. எவ்வளவாய் தெய்வத்தை ஆராதிக்க, How much should I worship? நான் எவ்வளவாய் தெய்வத்துக்கு சாட்சியாய் இருக்க, How much should I testify this God? அகங்கரிக்குவான் ஒன்றுமில்லை, There is nothing that we can boast upon. அகங்கரிக்க ஒன்றுமில்லை. There is nothing we can be arrogant about. இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன் தெய்வத்துக்கு நன்றி சொல்லு. Thank God for the present situation. எல்லாவற்றுக்கும் நீ நன்றி சொல்லு. Thank God for everything. யாக்கோபு சொல்லுகிறார், Jacob said, என்னை தெய்வம் ஆசீர்வதிச்சிருக்கிறார், God has blessed me. இனி நான் உன்னோடு எனக்கு விரோதம் இல்லை.
I don't have something against you. உன்னோடு எனக்கு கோபம் இல்லை. I don't have anger against you. உன்னோடு எனக்கு பச்சரிப்பு இல்லை. I don't have anything against you. ஓ எனது தெய்வம் உயர்த்திருக்கிறார். God has lifted me up. சாட்சியாய் ஜீவிக்க எத்தனை பேர் தயாராய்? How many of you are ready to live as a testimony? சாட்சியாய் ஜீவிக்க எத்தனை பேர் தயாராய் இருக்கிறார்? How many are you ready to live as a testimony? ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்கும்போது உங்களுடைய கணக்குக்கு முன்பதாக வந்து நிற்க ஆரம்பிக்கும். When you take your salary the first day, your account comes. உங்களுடைய கமிட்மென்ட்க்கு முன்பதாக வந்து நிற்க ஆரம்பிக்கும். Commitment stands before you. தெய்வம் பலப்படுத்தினார் அல்லவோ. Didn't God strengthen? தெய்வம் அல்லவா எனக்கு ஜீவனை தந்தார். Isn't that God that gave you life? தெய்வம் அல்லவா எனக்கு ஆயுசு தந்தார். Isn't that God that gave you life? தெய்வம் அல்லவா எனக்கு ஆரோக்கியம் தந்தார். Isn't that God that gave you your health? அந்த தெய்வத்துக்கு நான் காணிக்க தசமாக ஸ்பெஷல் ஆஃபரிங் கான்ட்ரிபியூஷன் கொடுக்காத திருட முடியுமா? Can I rob God without giving this offering in special offering? நீ சாட்சியாய் ஜீவிக்கிறாயா? Are you living as a நீ testimony? சாட்சியாய் ஜீவிக்கிறாயா? Are you living as a testimony? என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, God's children will இந்த listen. நமக்கு இந்த ஐடிசி பில்டிங் ஒன்று இருக்கிறது. There ஐடிசி பில்டிங். we have an ITC building. அந்த ஐடிசி பில்டிங்கோட பழைய கால சரித்திரம் பலருக்கு சிலருக்கு மாத்திரம் தெரியும். Only the past about the ITC building some know. அந்த ஐடிசி கம்பெனில சிகரெட் அதை தயார் பண்ணுகிற கம்பெனியா இருந்தது. The ITC was a company which manufactured cigarettes. சிகரெட் மாத்திரம் விற்கிற ஒரு கம்பெனியா இருந்தது. It was a company which sold only cigarettes. அங்க போனா அந்த வழியாய் போனால் ஒரு ஸ்மெல் மாத்திரம் வரும். If you pass through that way, you'll only smell cigarettes. ஆனால் அது பிறகு அது 11 கால ஃபேக்டரியை ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. But after some time they shifted that factory. அந்த கம்பெனில நான் வேலைக்கு போய் இருக்கிறேன். I had been to that company to work. அந்த கம்பெனில வேலை செய்து கொண்டிருக்கும் போது When I was working in that company, அதே நேரத்தில் மெட்டல் அண்ட் கேப்ஸ் என்றுதானே ஒரு கம்பெனி அல்சூர் லேக் கிட்ட இருக்கிறது, அங்கே வேலை செய்ய ஆரம்பித்தேன். மெட்டல் அண்ட் கேப்ஸ். okay, I started working in a company Midlab Caps near also. இந்த பல்புடைய ஹோல்டர்கள் பண்ணுகிறதான கம்பெனியா இருந்தது. It is a place where they manufacture the holder of the bulbs. எனக்கு எல்லா சௌகரியம் அன்றைக்கு இருந்தது. That day I had all the comfort. என்னை விட்டு தரத்தல. They did not send me away from my house. சொந்த வீடு இருந்தது. I had my own house. நல்ல வஸ்திர ஆகாரம் இருந்தது. I had good clothes. எல்லாம் தெய்வம் எனக்கு தந்தார். God had given me everything. ஆனா எனக்குள்ள ஒரு வைராக்கியம். But there was something. சொந்தமாய் நின்று ஏதாவது சாதிக்க I வேண்டும். should stand alone and do something. அதற்கு வேண்டி நான் இந்த வேலைக்கு வர ஆரம்பித்தேன். Therefore I went to that house. அந்த வேலைக்கு நான் வரும்போது When I came to that work, அந்த வேலையுடைய சூழ்நிலைகளை காணும்போது I saw the situation. ஸ்பானர் எடுத்து அதே ஃபோர்மேன் அடிக்க ஆரம்பிப்பான். The foreman will take the spanner and hit. தலைக்கு அடிப்பாங்க, They'll hit on the head. கைக்கு அடிப்பாங்க, Hit on the hands. அப்பா அம்மாவை கூப்பிடுவாங்க, They'll call the parents. கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க. They'll scold in bad words. இதெல்லாம் எனக்கு காது கொண்டு நான் கேட்க ஆரம்பிப்பேன். I listen this with my own ears. ஒரு பக்கம் ஓரமா நின்று நான் சிந்திப்பேன். One side I'll think about it. ஏன் எனக்கு இந்த வேதனை? Why this situation? எல்லா சௌகரியம் எனக்கு இருக்கும் போது When I have all comfort. இந்த நிலைக்கு நான் வந்தது காரணம் என்ன? What is the reason I came to this place? இந்த நிலைக்கு காரணம் என்ன? What is the reason I came to this ஒரு place? பிரேக் கிடைக்க ஆரம்பிக்கும். We will get a break in ஒரு between. பிரேக் டைம் வரும்போது When a break time comes, அவரவர் நல்ல சூட காஃபி குடிக்க போவாங்க. so others will go to drink coffee. அந்த நேரத்துல எனக்கு கையில காசு இருக்காது. That time I won't have money in my hand. காஃபி குடிக்க காசு இருக்காது. No money to drink coffee. ஃபோர்மேன் குடிச்சிட்டு அந்த பாதி எச்ச காப்பியை பாதி எனக்கு கொடுக்க The ஆரம்பிப்பான். foreman would drink half of the coffee and give me that same. அதை நான் வாங்கி வெம்பல் கொண்டு நான் அதை குடிக்க I ஆரம்பித்தேன். used to take that and drink it. நான் தெய்வத்தோட கேட்ட ஒரு கேள்வி உண்டு. There's a question that I asked God. எல்லாம் இருந்தும் இந்த நிலைக்கு எனக்கு கொண்டு வந்தது காரணம் என்ன? Even though I had everything, what is the reason you brought me to this place? இன்றைக்கு இந்த நிலைக்கு வருவான் தெய்வம் என்னை அந்த நிலைக்கு என்னை கொண்டு போவான். To come to this place today, God had to bring me to that place. இந்த நிலைக்கு நான் கடந்து வருவான் தெய்வம் என்னை அந்த நிலைக்கு என்னை கொண்டு போனான். To bring me up to this place which I am in. இன்றைக்கு நான் காண்கிறதான பில்டிங் அது ஹைடெக் அங்க இருக்கிறது. The building I see today is a high-tech building. நல்ல ஹைடெக் பில்டிங் இருக்கிறது. Such a big high-tech building. இதை கேட்கிற தெய்வ சடமே, Oh God, children will listen. இதுக்குள்ள நாம் போய் ஒரு வேலை செய்யணும்னா If we do not go and work, தெய்வத்துடைய மகா பெரிய கருணை அல்லவா? isn't it God's all grace that we work? நீங்கள் இருக்கிற ஒரு கம்பெனியை வேலை ஸ்தலத்துல ஹாஸ்பிட்டலோட சிந்தித்து பார்க்க ஆரம்பி. Think of every place that you're working in right now. அருகதை இல்லாத இடத்துல, An undeserved place. யோக்கியம் இல்லாத இடத்துல Where you're not deserving a place. தெய்வம் நம்மை நிறுத்தினார். God made you stand. தெய்வம் நம்மை நிறுத்தினார். God made you stand in the place. தெய்வம் நம்மை நிறுத்தினார். God made you stand.
அதை நாம் மறக்க முடியுமோ? Have you forgotten? அதை நாம் மறக்க முடியுமோ? Can you forget it? அதை நாம் மறக்க முடியுமோ? Can you forget it? என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, God's children, listen to me. தெய்வம் நாம் இந்த நேரத்துக்கு கொண்டு வந்தது காரணம் என்ன? The reason why God has brought to this அவர் உன்னை place, சிந்திக்குவார். to think of, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதோறும், to bless us. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதோறும் It is to bless us. அவரை மறக்க கூடாது. We should not forget. வேகமாய் வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் Mark chapter 10. 30ஆம் வசனத்தை வேகமாய் வாசிப்போம். Verses 30. சீக்கிரம் வாசிக்க நான் முடிச்சிடுறேன். Praise the Lord. மார்க் 10:30. You cannot receive 100-fold now in this time. Houses and brothers and sisters and mothers and children and land with persecution and in the age to come eternal life. Amen. Hallelujah. Yes. இம்மையிலே ஆ. உங்களோடு கூட நூறத்தனையாக ஆ. வீடுகளையும் வீடுகளையும் சகோதரரையும் சகோதரரையும் சகோதரிகளையும் ஆ. தாய்களையும் ஆ. பிள்ளைகளையும் நிலங்களையும் ம். மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று ஆ. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பிரசன்ட் கண்டிஷன் என்ன? What is your present condition? தெய்வ நாமத்துக்கு வேண்டி To live for God's name. பலது நாம் இழக்க ஆரம்பிப்போம். We lose many things. பலது நாம் இழக்க We ஆரம்பிப்போம். will lose many அதில் things. எல்லா பிரதிபலம் தெய்வம் பரலோகத்திலே நமக்கு For தரும். all its fruit, God will give you in heaven. சோத்திரம் வர மாட்டேன். சிலதை இழந்தால் மாத்திரமே சிலதை அனுபவிக்க முடியும். Only if you lose something, you will gain சிலதை something. வெறுத்தால் மாத்திரமே சிலதை அனுபவிக்க Only முடியும். if you live something, you will gain சிலருக்கு குட் something. பை சொன்னால் மாத்திரமே சிலதை நாம் அனுபவிக்க முடியும். Only when you tell goodbye to சிலதை something, நாம் you will வெறுத்தால் gain something. மாத்திரமே சிலதை நாம் அதை ஏற்றெடுக்க Only முடியும். when you hate something, you will start loving something. இந்த பகல் விட செய்ய தயாராயிருக்கிறோம். If you are ready to do this, செய்ய தயாராயிருக்கிறோம். are you ready to do இல்லை this? என்றால் அந்த பகல் தீர்மானம் எடுக்க ஆரம்பி. Let us make a இந்த decision. ஜீவத்தில் சில தீர்மானங்கள் உண்டாகணும். Let there be a determination. நான் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். I will make a determination. கலாத்தியர் 1:4 வாசிக்கிறோம். We read in the book of கலாத்தியர் 1:4 சீக்கிரமா. Galatians 1 chapter 4. What is your present? உன்னுடைய கலாத்தியர் 1:4. அவர் நம்மை ஆ. இப்பொழுது இருக்கிற ஆ. பொல்லாத பிரபஞ்சத்தினின்று இப்பொழுது இருக்கிறதான பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய ஆ. தேவனுடைய சித்தத்தின்படியே ஆ. நம்முடைய பாவங்களுக்காக ஆ. தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த பிரபஞ்சத்தினுடைய பிசாசின் கையில இருந்து உனக்கு அவர் விடுதலை தந்திருக்கிறார். God has given you deliverance from the hands of the principality of this world. Hallelujah. பாஸ்ட் தெய்வம் ரட்சித்தார். God saved you in the past. இப்ப பிரசன்ட் But in the present, இந்த பிரபஞ்சத்திலே இருந்து தெய்வம் விடுதலை தந்து நிக்க வச்சிருக்கிறார். God has given you deliverance from the ஆனா principality. நம்ம என்ன பண்றோம்? But what do we do? நம்ம அந்த பிரபஞ்சத்துக்குள்ள போய் இருக்கிறோம். We go again back to the world. எங்கெல்லாம் தெய்வம் நம்ம வெளியே கொண்டு வந்தாரோ, Wherever God brought us out, எங்கெல்லாம் தெய்வம் நம்ம வேண்டாம்னு சொல்லி வெளியே கொண்டு வந்தாரோ, wherever God told no and brought us out, நம்முடைய சைக்கிள் கேப்ல in mid cycle gap, இந்த பிரபஞ்சத்தை இஷ்டப்பட்டு போக we ஆரம்பிக்கிறோம். start loving this world and go back. நியாய தீர்ப்பு உண்டாகும். There will be a judgment. நியாய தீர்ப்பு உண்டாகும். There will be a judgment. ஆகையால் தெய்வ ஜனத்துடைய தெய்வத்துடைய ஆவியான சொல்லுகிறார். Therefore the Holy Spirit says, இதுவே தெய்வம் விடுவித்தலான காரியங்களுக்கு வேண்டி தெய்வத்தை ஸ்தோத்திரம் சொல்லாதிருக்க முடியும். thank God for all the things that He have delivered you from. ஸ்தோத்திரம் வர மாட்டான். ஆமென். 1,50,000 ரூபாய் ஒரு மாச சம்பளம். 1 month salary is 1,50,000 rupees. ஒரு சகோதரனுடைய சம்பளம் 1,50,000 ரூபாய். A brother's salary is 1,50,000. நல்ல வீடு, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள். Good house, good family, good children. ஜீவிதத்துல சமாதானம் இல்லை. There was no peace in the house. தேடாத வழி இல்லை. There is no way that he ஓடாத வழி இல்லை. There was no serve way he did not go. செய்யாத கர்மங்கள் இல்லை. There was nothing he did not do. எல்லாம் செய்தும் தன்னுடைய ஜீவிதத்துல நன்மை அனுபவிக்க முடியல. He did everything but did not experience goodness in his life. படிப்பு 2 டிகிரி இருக்கிறது. He had 2 degrees. நல்ல விதமான எல்லா விதமான கல்விகள் இருக்கிறது. He had every facilities. ஆனால் உள்ளறைகளே But deep inside, தான் உடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். he was a broken person. என்ன வியாதி என்று கண்டுபிடிக்க முடியல. He did not find what disease. எத்தனையோ டாக்டர்களை தேடியாச்சு. He searched so many doctors. எத்தனையோ மெடிடேஷன் செய்தாச்சு. He did so many எத்தனையோ medications. மெடிசன் எடுத்தாச்சு. He took so many medications. ஒன்றும் செய்ய முடியல. But nothing can be done. முகமுகமாய் மரணத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். They are facing death face to face. முகமுகமாய் மரணத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். They are facing death face to face. பாய்சன் எடுத்து செத்தால் நலமாயிருக்கும். If I
I take poison and die, it will be good. ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எடுத்து மரித்தால் நலமாயிருக்கும். If I take sleeping pills and die, it will be அதை good. எடுத்துட்டும் எனக்கு மரணம் சம்பவிக்கல. But even I took it, still death did not இதா come. புறஜாதியுடைய வேதனையா இருக்கிறது. This is the problem of the Gentiles. இதா புறஜாதியுடைய வேதனையா இருக்கிறது. This is the problem of the Gentiles. ஒன்னல்ல ரெண்டல்ல. Not one, not எத்தனை கேசுகள் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறது. so many cases in Bangalore city. எத்தனை இடத்துல இருக்கிறது. So many places. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, God's children, சொந்தம் என்று வீடு இல்லையா? don't you have a own house? சொந்தம் என்று ஒன்றும் இல்லையா? Don't you have anything as your own? கவலைப்பட வேண்டாம். Don't worry. நித்திய சமாதானத்தை தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார். God has given you an eternal peace. உலகம் கொடுக்காத ஒரு சமாதானம், The joy which the world உலகம் cannot கொடுக்காத ஒரு சந்தோஷம், give. The happiness which the world உலகம் cannot give. கொடுக்காத ஒரு ரட்சிப்பு The salvation which the world cannot give. நமக்கு தந்திருக்கிறபடியா God has given us. நம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறேன். Thank God. கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஹல்லேலூயா. இந்த சமாதானம் எங்க கிடைக்கிறது? Where do you get this peace? தெய்வ சமூகத்திலே. In God's presence. ஹல்லேலூயா. இந்த ஒரு சமாதானத்துக்கு வெளியே பூமி ஓடிக்கொண்டிருக்க ஜனம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். For this peace, people are running behind. ஆகையால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the இந்த Bible say? பிரபஞ்சத்திலே இந்த தெய்வனை தப்புவித்தார். God delivered you நீ from this மீண்டும் world. அதற்கு அடிமையாய் ஆகாதே. You should not be slave again. தீத்து எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது The வசனம். book of Titus chapter 2 verse 12. என்னோட கொஞ்சம் பொறுமையாய் காத்திருந்த வசனத்தை கேளுங்க. രക്ഷാകരമായ ദൈവകൃപ ഉദിച്ചുവല്ലോ. ആ. നാം ഭാഗ്യകരമായ പ്രത്യാശയ്ക്കായിട്ട് ആ. മഹാദൈവവും നമ്മുടെ രക്ഷിതാവുമായ യേശുക്രിസ്തുവിന്റെ തേജസ്സിന്റെ ആ. പ്രത്യക്ഷതയ്ക്കായിട്ട് കാത്തുകൊണ്ട് ആ. ഭക്തിയോടെ പ്രപഞ്ചഭാഗങ്ങളെ വർഷിച്ചിട്ട് ആ. ഈ ലോകത്തിൽ സുബോധത്തോടും നീതിയോടും ദൈവഭക്തിയോടും കൂടെ ആ. ജീവിച്ചു പോരേണ്ടതിന് അത് നമ്മെ ശിക്ഷിച്ചു വളർത്തും. ஆமென். இந்த பிரசன்ட் கண்டிஷன், இந்த பிரசன்ட் ஏஜ் தெய்வம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்? What is God telling about this present age? வாசிங்க, தமிழ்ல சீக்கிரம் டைம் இல்ல. Read it in Tamil soon. ஓ 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். நாம் அவபக்தியையும் அவபக்தியையும் லௌகிக இச்சையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் எப்படி ஜீவிக்கணுமா? தெரிந்த புத்தியோடு Sober minded. நீதியும் தேவபக்தியும் தேவபக்தி உள்ளவளாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் ஆ. மகா தேவனும் ஆ. நமது இரட்சகருமாகிய ஆ. இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை ஆ. பிரசன்னமாகுதலுக்கும் ஆ. எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி ஆ. நமக்கு போதிக்கிறது. அவர் நமக்கு போதிக்கிறார். இந்த கிருபையான ரட்சிப்பு நம்மை போதிக்கிறது. The grace of this salvation teaches Say us. goodbye to ungodly things. Say தெய்வம் இல்லாத விஷயங்களுக்கு goodbye சொல்லு. எல்லா இச்சை லௌகிக இச்சைகளுக்கு ஒரு goodbye சொல்ல ஆரம்பி. Tell goodbye to all the lust of this world. நீதிக்கு வேண்டி ஜீவிக்கும். Start living for நான் உங்களை righteousness. பார்த்து கேட்க ஆசைப்படுகிறேன். I would like to see அந்த you வசனத்தை மீண்டும் வாசிங்க read brother. that word again. நாம் அவபக்தியையும் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து வெறுத்து தெளிந்த புத்தியும் எப்படி ஜீவிக்கணுமா? தெளிந்த புத்தியும் சோத்திரம் வர மாட்டேங்குது. நான் கேட்கறேன், இந்த முட்டாளுன்னு சொல்ல, நீங்க முட்டாள் யுவர் வைஸ். முட்டாளுக்கு இதெல்லாம் தெரியாது, வயசுக்கு தான் இது தெரியும். டபுள் வைஸ். ஏமே நான் முட்டாளு. ஏமே சோத்திரம் வர மாட்டேங்குது. பேதைகளை ஞானி ஆக்குற தெய்வம். God make cowards as wise men. வசனம் என்ன சொல்லுகிறது? What is the word? வாசிங்க. தெரிந்த புத்தி உள்ளவளாய். தெளிந்த புத்தி வாலிபனே எப்படி இருக்கணுமா? Young people, how should you be? ஆராதனை கலந்து எப்படி இருக்கணுமா? How should you be? ஜபத்துல எப்படி இருக்கணுமா? How should you be? ஆராதனை இருக்கும்போது எப்படி இருக்கணுமா? When worship is there, செத்து போன குஷ்டம் பிடிச்சது போல இருக்க கூடாது. should you be like a leopard? தெரிந்த புத்தியாய் இருக்கணும். You should be sober. தெரிந்த புத்தியாய் இருக்கணும். நீ யாரை சேவிக்கிறாய்? Whom are you serving? திடீர்னு மோசையை பார்த்து கேட்கறாங்க. They are asking Moses டேய், suddenly. நீ காலை 8 மணிக்கு சர்ச்சுக்கு போனேன். Moses, you went morning 8 o'clock to church. 2 மணிக்கு என்ன பண்ற? What do you do at 8? ஓ ப்ரோ, உங்களுக்கு தெரியாது ப்ரோ. Bro, you don't know, bro. எங்க அம்மா நாள் தான் நான் போறேன் அப்படின்னு சொன்னா நினைச்சுக்குங்களேன். என்னத்த நினைக்கிறது? நினைக்க வேண்டியதுதான். பிரைஸ் தி லார்ட். அல்ல பாட்டு இருக்கிறாங்க, எங்க பாட்டு அங்கிள் தான் எங்களுக்கு, அதனால போகாத இருக்க முடியாது. இது சொன்ன எவனா கோயிலுக்கு வருவானாடா? அவனுக்கு தெரியும், வர மாட்டான். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் வர மாட்டேன். இவ்வளோ நேரம் என்ன பிரதர் பண்ணியிருந்தீங்க?
இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? What you were doing so long? ஐயோ அவர் போட்டு அறுத்து ஒன்றும் முடியல. Oh, he was cutting and still did not get back. ಬಾ ಬೇಗ ಬಾ, ಟೈಮ್ ಆಯ್ತಲ್ಲ, ಬಾ ಹೋಗೋಣ. ಸೀಕ್ರಮ ಟೈಮ್ ಆಯ್ತು போலாம். எங்க ಹೋಗೋಣ? Where to go? எவனா வருவானா? Will somebody come? தெளிந்த புத்தி, sober minded. நீ இன்னைக்கு வந்து என்னத்தை கற்றுக்கொண்டாய்? Coming here, what did you learn? நீ இன்னைக்கு இவ்வளவு நேரம் என்னத்தை கற்றுக்கொண்டாய்? Being here for so long, நீ இவ்வளவு நேரம் இங்க இருந்து என்னத்தை நீ அனுபவிச்சாய்? What did you experience being here so long? தெளிந்த புத்தி, sober minded. வாசிங்க. தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் தேவபக்தி. ஹalleluya. சோத்திரம் வர மாட்டேங்குது. தேவபக்தி, a godly devotion. தேவபக்தி, a godly devotion. சோத்திரம் வர மாட்டேங்குது. சோத்திரம் வர மாட்டேங்குது. praise the Lord. நல்லா கவனிக்கணும். Listen carefully. இப்ப இருக்கிறதான பிள்ளைகளுக்கு தான் கற்றுக் கொடுக்கிறேன். I tell about the children. ஒரு நாள் ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு போனேன். You go to after worship. ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது when you go to home, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் படுத்துறாங்க வீட்டுல. in Sunday everybody is lying. நாங்க கிரிக்கெட் ஆட வெளியே வந்தோம். We came to play cricket. கிரிக்கெட் ஆட வெளியே வரும்போது when we came to play cricket, நாங்க இருந்ததான வீட்டு வாடிக்கையில் இருந்ததான மேல ஓனர் இருந்தாரு. ஓனர் மேல தங்க. the place we were in rent, the owner was top. அவர் முஸ்லிம். He is a Muslim. அவன் அங்க சைட் அடிக்கிறான். He is seeing from this side to that side. அந்த பில்டிங் இந்த பில்டிங் சைடு போய் இருக்குது. Their side that's going on from this building to that நாங்க கீழ building. கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தோம். Down we are playing cricket. இவர் என்ன கூப்பிட்டாரு. He called me. நான் போனேன். I went. நாங்க என்ன வேணும்னு. I asked what you want. ஓடி போய் சார்மினார் வாங்கிட்டு வந்தாரு. He said go and bring me Charminar. சார்மினார் அப்படினா என்னன்னு கேட்டேன். I asked what is it? ஏய் போய் வாங்கிட்டு வாடானாரு. Hey, go bring it for me. ஓனர் இல்லவா? Hey, isn't it that owner? அவனை நம்ம வெறுக்க முடியாது. I cannot deny him. நான் அதையும் கேட்ட சார்மினார்னா என்ன? நம்ம அது ஹைதராபாத்ல இருக்க சார்மினாரான்னு கேட்டேன். I asked what is Charminar? Is that Hyderabad Charminar? யூஸ்லெஸ் சார்மினார். Useless, it's a smoking thing. ஓ அப்படிங்களா? அவர் காசு கொடுத்தாரு. He gave money. நான் ஒரு விசுவாசி. I am a believer. சபையில போய் பிரசங்கம் கேட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். Just now I finished listening to ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்து நிக்கிறேன். I'm sitting with my friend. ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டு வீட்டுக்கு போய் இருக்கிறேன். Okay, I'm sitting in the front row and listened to the preaching and went home. இவர் எனக்கு சொன்னாரு. He said me. நான் அதை வாங்கி கொண்டு I bought it. போயிட்டேன். I went out. கடையில ஒரு 3-4 கடையில கேட்டேன். I asked in 3-4 shops. அப்ப கொடுத்தாங்க. They gave me. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் கையில இத நான் பிடிக்கிறேன். That is the first time I'm holding it in hand. இது என்னன்னு தெரியாது. அதனால குடிக்கிறதெல்லாம் பார்த்து இருக்கிறேன். மூக்குல வாதுல காதுலெல்லாம் போக விடுவானுங்க. I've seen this before. They smoke in the ears and eyes. அப்ப இத கையில பிடிச்சிட்டு வந்தேன். I held it in my hand and came. கிட்ட வர As I came near, எனக்கு கொஞ்சம் பயம் எடுக்க ஆரம்பிச்சது. I started having a fear. ஒரு பக்கம் இது தொடக்கூடாதுன்னு மனசு வாதிக்கிறது. One side my mind was telling not to touch this. மறுபக்கம் இத ஓனர் கொண்டு போய் கொடுக்கணுமே. The other side I should give this to the owner. எங்க அப்பா நல்லா தூங்கி நிக்கறாரு. My father is nicely sleeping. எங்க அம்மா நல்லா படுத்துட்டு இருக்காங்க. My mother is lying down. எங்க அண்ணா தம்பி தங்கச்சிகள் வெளிய ஆடிட்டு இருக்காங்க. All the brothers sisters were playing outside. ஒருத்தன் ஓடி போய் போட்டு கொடுத்தாங்க அப்பனுக்கு. One guy went and complained to my parents. இன்னைக்கும் போட்டு கொடுக்கறாங்க. Even now they complain. உடனே அப்பா வந்தாரு. So Appa, நான் இப்படி போக எங்க அப்பா வரோம். as I go, my Appa also comes before. என்னடா கையிலன்னு கேட்டாரு. What is in your hand? நான் சொன்ன ஒண்ணே இல்ல. There is nothing. ஒண்ணே இல்லனாரு. He said nothing. ரெண்டு பிடிச்சாரு. He held it. கைய பார்த்தாரு. He saw my hand. இது என்னடான்னு கேட்டாரு. He asked what is it? நான் சொன்ன அப்பா இது எனக்கு அல்ல. I told Dad it's not for அத me. மேல உட்கார்ந்துங்கறாரு பாரு. It's for the sitting up the person. அப்ப உடனே அவர் சொன்னாரு. He said, அங்கிள் நான் தான் உங்க பையனை அனுப்புறேன். Uncle, it is I who sent. அவர் சொன்னதான ஒரு வார்த்தை. The word that he said. நீ ஓனரா இருக்கலாம். You might be owner. நான் டெனன்ட்டா இருக்கலாம். I may be tenant. This is too much. This is too much. அவனுக்கு கோபம் வந்துச்சு. He got angry. என்ன கொண்டு போய் அடின்னு அடிச்சாரு. He took me and beat me. அடிச்ச அடியில பிரைஸ் தி லார்ட். இது பாருங்க மார்க் இருக்குது பாருங்க. இப்போ கூட மார்க் இருக்குது பாருங்க. இதான் மார்க். பிரைஸ் தி லார்ட். மறக்க மாட்டேன். I will not forget it. நான் குடிக்கல. I did not smoke it. வாயில வைக்கல. I did not keep it in my mouth. இது ஜஸ்ட் வாங்கி கொடுத்த. I just took it and gave him. தெய்வத்துக்கு முன்பாக மகா பெரிய பாவம். It's a sin before God. நம்ம என்ன பண்றோமா? What do we do? கேங்கோட கேங் உட்கார்றோம். Like gang we sit. அவன் வந்து ஃபோன் ஊதறான், இவன் ஃபோன் ஊதறான். Praise the Lord. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நான் தமாஷை சொல்லல. I am not doing joke. இதே MM ரோடுல in the MM road.
சேவரி ஹோட்டல் பக்கத்துல காரணம் சில பாத்துங்கறாங்க. சேவரி ஹோட்டல் பக்கத்துல Savior Road near that. ஒரு சாய் கடை இருக்கிறது. There's a tea shop. அநேக விசுவாசிகள் உட்கார்றாங்க. Many believers come and sit there. அநேக வாலிப பிள்ளைகள் உட்கார்றாங்க. Many young people sit there. இயேசுவை பற்றி சொல்றாங்க. They tell about Jesus. ஊதுறானுங்க. They smoke. என்னை கேட்கிற தேவ ஜனமே, Oh God's people, listen to me. தேவ பக்தி உனக்கு இருக்கிறதா? Do you have a godly fear? அதான் வசனம் சொல்லுகிறது. That is what that verse. வாசிக்கிற வசனத்தை. நாம் அவபக்தியையும் ஆ. லௌகிக இச்சைகளையும் வெறுத்து ஆ. தெளிந்த புத்தியோட நீதியோட தேவ பக்தி உள்ளவளாயிருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கும் எப்படி இருக்கணுமா? How should you live in this world? தேவ பக்தி உள்ளவளாய். A godly fear. குடும்ப ஜெபத்துக்கு உட்கார்ந்து எப்படி இருக்கணுமா? How should we be when தேவ பக்தி உள்ளவளாய். தனிப்பட்ட வாழ்க்கை ஜெபிக்கும் போது எப்படி இருக்கணுமா? தேவ பக்தி உள்ளவளாய். godly devotion? பரவாயில்ல, நீ கொஞ்சம் டைம் போனாலும் பரவாயில்ல, மன்னிக்கணும். It doesn't matter if time goes. இந்த Forgive. பிரசங்கத்தை நான் முடிக்கணும். I should finish this இந்த preaching. பகல் நீங்கள் எப்படியாய் இருக்கிறீங்க? This morning, how are you? This is your present. இதுதான் உங்களுடைய நாள். எப்படியாய் ஜீவிக்கணும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் The சொல்லுகிறார். Holy Spirit is teaching. மூன்றாவது ஃபியூச்சர் என்ன? What is the நான் அதை future? சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். I would like to tell you. ஒன்று வசனத்தை வேகமாய் வாசிங்க. மனுஷனுடைய ஃபியூச்சர் என்ன? What is man's future? யோபு எழுதின புத்தகம் Book of Job. 8ஆம் அதிகாரம் Chapter 8. 7வது வசனம். Chapter 7. சீக்கிரமாய் வாசிங்க. யோபு 8:7. Job 8:7. ஓ ஜீசஸ். നിന്റെ പൂർവ്വസ്ഥിതി അല്പമായി തോന്നുന്നു. ആ. നിന്റെ അന്ത്യം ആ. സ്ഥിതി അതിമഹത്തായിരിക്കും. Amen. Yes. உம்முடைய துவக்கம் ஆ. அற்பமாயிருந்தால் ஆ. உம்முடைய முடிவு ஆ. சம்பூர்ணமாயிருக்கும். Your beginning will seem humble, so prosperous will you have future be. வாசிங்க. உம்முடைய துவக்கம் ஆ. அற்பமாயிருந்தால் உடைய ஆரம்பம் அற்பமாயிருக்கும், உம்முடைய முடிவோ சம்பூர்ணமாய் காணப்பட முடியும். விசுவாசியே, நீ இந்த தெய்வத்தை பின்பற்றி ஆராதிக்கிறதுனால உடைய முடிவு சம்பூர்ணமாய் தெய்வம் மாற்றுவார். your latter will greatly You have a future. உனக்கு ஒரு எதிர்காலம். You have a hope. உனக்கு ஒரு நம்பிக்கை. உனக்கு ஒரு நம்பிக்கை தெய்வம் தந்திருக்கிறார். நித்தியமாய் அவரோடு ஜீவிக்குவான். அதான் யோபு சொல்லுகிறான், உனக்கு ஒரு ப்ராஸ்பர் இருக்கிறது. There is a prosperity. 37ஆம் சங்கீதம் அதுல 37ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க 37 சீக்கிரமாக. Psalm 37:37. நீ நீ உத்தமனை நோக்கி உத்தமனை நோக்கி செம்மையானவரை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். சமாதானம். நீ யாரை பார்க்கணுமா? Whom should you look at? உத்தமனை பாரு. Look at a righteous person. செம்மை உள்ளவனை பாரு. Look at a perfect. சாக்கடை உள்ளவனை பார்க்காத. Don't look somebody. உன்னை காட்டிலும் தேர்ட் ரைட்டா இருக்கவனை பார்க்காத. Don't look somebody. உன்னை காட்டிலும் கீழே இருக்கிறவனை பார்க்காத. Don't look somebody below. நல்ல அனுபவம் உள்ளவனை கவனிக்க பார். Look someone who's உன்னதமான கவனிக்க ஆரம்பி. Start looking. பரிசுத்தவான்களை குறித்து நீ படிக்க ஆரம்பி. மிஷனரிமார்களை குறித்து படிக்க ஆரம்பி. தெய்வத்திற்கு கிரியைகளை குறித்து நீ படிக்க ஆரம்பி. Reading good books of God. அவர்களை நீ காண ஆரம்பி. Start looking at those நம்பிக்கை people. வளர ஆரம்பிக்கும். Your hope will நம்பிக்கை increase. வளர Your hope ஆரம்பிக்கும். will increase. வாசிங்க. ஹalleluya. நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம். Proverbs 23:18. Proverbs chapter 23 verse 18. சீக்கிரமாய் வாசிங்க. Surely there is a hereafter, Ah. and hope will not be cut off. ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. உடைய நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. Our hope will not cut off. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. Our expectation will not cut உடைய off. பாஸ்ட் எதை வெளிப்படுத்தினார். God revealed your past. உடைய பிரசன்ட் எதை வெளிப்படுத்தினார். God revealed your present. உடைய ஃபியூச்சர் எதை வெளிப்படுத்தி God இருக்கிறார். reveals your future. என்னோட சேர்ந்து ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிக்க வேணும். Listen carefully 1 minute. இயேசுடைய பாஸ்ட் என்ன? What is the past of Jesus? இயேசு நம்மளுக்கு பிரசன்ட் என்ன செய்திருக்கிறார். What has Jesus done in the இயேசு நம்முடைய ஃபியூச்சருக்கு என்ன What செய்திருக்கிறார். has Jesus done for us? நம்பர் 1, Firstly, இயேசு நமக்கு வேண்டி செய்த காரியம் என்ன? What is the thing Jesus did? 2000 வருஷத்துக்கு முன்பதாக 2000 before நம்முடைய us. பாவங்களுக்கு வேண்டி For our sins. அவர் மரித்தார். He died for us. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். He was buried for us. மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார். He was resurrected on the அவர் third day. பிதாவிலே பரலோகத்திலே காணப்படுகிறார். He is with the Father. அவர் நமக்கு வேண்டி அடிக்கப்பட்டார். He was wounded for us. அவர் நமக்கு வேண்டி அடிக்கப்பட்டார். அவர் நமக்கு வேண்டி உடைக்கப்பட்டார். அவர் நமக்கு வேண்டி தகர்க்கப்பட்டார். அதான் திருவசனம் சொல்லுகிறது. அது அப்போஸ்தலர்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். Peter replied, repent and be baptized every one of you in the name of the Jesus Christ for forgiveness of your sin and you will receive the gift of the Holy Spirit. அப்போஸ்தலர் 2:38 சீக்கிரமாய் வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பி ஆ. ஒவ்வொருவருக்கும் ஆ. பாவ மன்னிப்புக்கென்று ஆ. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆ. ஞான
ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், ஆ. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெறுவீர்கள். ஹalleluya. அவர் நமக்கு வேண்டி மரித்தார், He died for us. அவர் நமக்கு வேண்டி அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் நமக்கு வேண்டி உயிர்த்தெழுந்தார், அவர் பிதாவின் வலதுபார்சத்திலே வீற்றிருக்கிறார். The past he has done. ஓ, கடந்த நாட்களை முடித்து The past he has done. நம்முடைய அது present என்ன? திருவசனம் சொல்லுகிறது. ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவர் நமக்கு வேண்டி பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். interceding. அவர் நமக்கு வேண்டி பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிங்க சீக்கிரமாக 8:34. அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆ. கிறிஸ்துவே மரித்தவர். ஆ. அவரே எழுந்தும் இருக்கிறவர். ஆ. அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். ஆ. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவர் நமக்கு வேண்டி வேண்டுதல் செய்து He is கொண்டிருக்கிறார். making intercession for us. அவர் இப்ப என்ன செய்கிறாரா? What is he doing இந்த now? பிரசன்ட் இயேசு என்ன செய்கிறாரா? What is he doing in the present நாங்க days? கவனிக்கிறோம். அவர் உனக்கு வேண்டி எனக்கு வேண்டி மத்தியஸ்தம் செய்கிறார். For you and me, he is அவரே ரத்தம் பார்க்கிறோம், more than the அவரே ரத்தம் பார்க்கிறோம். more than the blood of Abel, கல்வாரில் நொறுக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம் the blood of Jesus. நமக்கு வேண்டி பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இப்ப இயேசு நமக்கு வேண்டி என்ன செய்கிறார்? What is Jesus doing for us Number now? one, Firstly, அவர் நமக்கு வேண்டி பரிந்து பேசி he is கொண்டிருக்கிறார். interceding for us. Number two, Number two, அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறார். he sent the Holy Spirit. கெட்டவாளனை அனுப்பி He sent இருக்கிறார். us the comforter. இந்த பூமியிலே நமக்கு வேண்டி அவர் ஊழியம் செய்து For us, கொண்டிருக்கிறார். he is ministering in the world. உள்ள பரிசுத்த ஆவியான உலாவிக் The கொண்டிருக்கிறார். Holy Spirit is moving around this place. அவருக்கு அறியாமல் ஒன்றும் இல்லை. There is nothing he does not அவர் அன்று know. நமக்கு வேறு ஒரு காரியம் இல்லை. There is nothing other than him. பரிசுத்த ஆவியான வல்லமை நமக்கு வேண்டியதாக We இருக்கிறது. need the power of the Holy Spirit. கெட்டவரனாய் பரிசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறார். He sent the comforter of the ஆகையால் Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியான மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். Therefore, the Holy Spirit is moving among us. மூன்றாவது, Thirdly, இயேசு நமக்கு வேண்டி என்ன what செய்கிறார்? is Jesus doing for us? மூன்றாவது, Thirdly, ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது. there's a future. இயேசு நமக்கு ஒரு நம்பிக்கை தந்திருக்கிறார். God has given us a hope. என்னையா அந்த நம்பிக்கை? What is that hope? அதை மாத்திரம் நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க I will tell ஆசைப்படுகிறேன். and pray and finish with you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், Jesus Christ said, நான் கடந்து போகிறேன், I go. நான் கடந்து I போகிறேன், am going. நான் கடந்து போய் After going உங்களுக்கு வேண்டி for you, ஒரு வீடை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். I will make a place prepared. ஐயோ, நீ எதற்காக ஆலயத்துக்கு வந்திருக்கிறாய்? Why have you come to நீ church? எதற்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாய்? நீ எதற்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாய்? நீ எதற்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறாய்? நீ எதற்கு காணிக்கை தசமாம் கொடுக்கிறாய்? இவ்வளவு நேரம் ஆராதனை உட்கார்ந்து காரணம் என்ன? எதற்கு இத்தனை வேதனைகள்? இயேசுவை ஏற்றெடுத்துக் கொண்டு Taking Jesus. இத்தனை பாடுகள், இத்தனை கஷ்டங்கள், இத்தனை துக்கங்கள் ஒரு ஜீவிதத்தில் வருவது காரணம் என்ன? இயேசுவுக்கு ஒரு நம்பிக்கை தந்திருக்கிறார். இயேசுவுக்கு ஒரு ஃபியூச்சரை தந்திருக்கிறார். நீ அனாதியாக அல்ல, நீ திக்கற்றவனாக அல்ல. நான் உனக்கு வேண்டி கடந்து போய் ஒரு வீட்டை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். உன் பேரில் ஒரு வீட்டை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். Prepare a house for you. போகவான் தயாரா இருக்கிறோமா? Are we ready to go? போக தயாரா இருக்கிறோமா? Are we ready to go to the யோவான் house? 14:2 சொல்லுகிறது. யோவான் 14:2 சொல்லுகிறது. John chapter 16 verse 2 ஆ. says, എന്റെ പിതാവിന്റെ ഭവനത്തിൽ അനേക വാസസ്ഥലങ്ങളുണ്ട്. ആ. ഇല്ലായെങ്കിൽ ഞാൻ നിങ്ങളോട് പറയുമായിരുന്നു. ആ. ഞാൻ നിങ്ങൾക്ക് സ്ഥലമൊരുക്കുവാൻ പോകുന്നു. ആ. ഞാൻ പോയി നിങ്ങൾക്ക് സ്ഥലമൊരുക്കിയാൽ ആ. ഞാൻ ഇരിക്കുന്നിടത്ത് നിങ്ങളെയും ഇരിക്കേണ്ടതിന് ആ. പിന്നെയും വന്ന് നിങ്ങളെ എന്റെ അടുക്കൽ ചേർത്തുകൊള്ളും. ஆமென். நம்பிக்கை தெய்வம் தந்திருக்கிறார். God has given us a hope. ஒரு ஃபியூச்சர் நமக்கு இருக்கிறது. God has given us a future. என்னையா ஃபியூச்சர்? What is the future? நான் நினைச்சேன் நல்ல வாசிப்பீங்க, பட் செத்து போட்டீங்களா? Father's house, Ah. many mansions, if it were not போதும். many mansions. Many mansions, அநேக வீடுகள். தமிழ்ல வாசிங்க. ஓ என்ற தெய்வமே பரா. John chapter 14 verses 2. வாசிங்கம்மா, சீக்கிரம் வாசிங்க. என் பிதாவின் வீட்டில் ஆ. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆ. அப்படி இல்லாதிருக்கையில் ஆ. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆ. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆ. நான் போய் ஆ. உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு ஆ. நான் இருக்கிற இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி எங்கயா Where? சத்தமா ஒரு ஆமீன் வர நினைச்சேன். நம்பிக்கை இருந்தா தானே? நம்பிக்கை இருந்தா தானே? ஆனா இந்த பூமியில நாம் ஜீவிக்க நமக்கு ஒரு ஃபியூச்சர் உண்டு. We living on this earth have a future. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. யா இந்த இயேசுவை ஏற்றெடுத்தாய்? You are right to எதுக்கு நீ ரட்சிக்கப்பட்டாய்? எதுக்கு நீ ஞானஸ்தானம் எடுத்தாய்? எதுக்கு நீ அபிஷேகம் பெற்றாய்? எதுக்கு நட்டு போய் தளத்தை விட்டு இருக்கிறாய்? எதுக்கு சினிமா பார்க்க மாட்டேன்றாய்? எதுக்கு ஸ்மால் அடிக்காத இருக்கிறாய்? எப்ப பாரு கோயில், எப்ப பாரு ஜபம், எப்ப பாரு ஆராதனை, எப்ப பாரு பரிசுத்தம், எப்ப பாரு பக்தி. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு
Praise the Lord. நல்லா கவனிக்கணும். Listen carefully. உன் புருஷன் 30-40 சைட்டை வாங்கிட்டு Your husband takes a 30-40 site, வீடு நல்லா கட்டி building a proper house. பாஸ்ட் எட்வின் வந்து இனாகிரேட் பண்ணிட்டு If Pastor Edwin goes in inaugurate, சாவி வந்து பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கொடுத்தா giving the key to the wife and children, பொண்டாட்டிக்கு என்ன சந்தோஷம். what joy for the wife. மச்சான் நீ தாயா மச்சான் எனக்கு, அதான் நீ தான் அத்தான் எனக்கு, இதுவோ அர்த்தம். ஆமென். பரவாயில்ல, நம்பி வந்ததனால எனக்கு ஒரு வீடு கிடைச்சது. I got a home since I believed in Him. ஆனா இயேசு சொல்லுகிறார், But Jesus says, உனக்கு வேண்டி, for you, உனக்கு வேண்டி for you, உன் அப்பா கொடுக்காத இருக்கும் போது, even if உன் அம்மா கொடுக்காத இருக்கும் போது, உன் புருஷன் கொடுக்காத இருக்கும் போது, உன் மனைவி கொடுக்காத இருக்கும் போது, உன் பிள்ளைகள் கொடுக்காத இருக்கும் போது, எனக்கு வேண்டி 2000 வருஷத்துக்கு முன்பதாக எனக்கு ஒரு உடன்படிக்கை தெய்வம் செய்திருக்கிறார். இந்த பூமியில வச்சு உடன்படிக்கை செய்தார். அவரை நம்பின பிள்ளைகளுக்கு வேண்டி. go to the children that believe in Him. ஜூடானமரமா சந்தனாரகதலகடகடரமா. ஒரு வீட்டை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். I will prepare a house. அங்க இருக்கிற இடத்துல அவனை கொண்டு போவேன். I will take you to the place. அதோட நீங்க விடல. God's did not. நம்முடைய நம்பிக்கை என்ன? What is our hope? நம்முடைய ஃபியூச்சர் என்ன? What is our future? இரண்டாவது இயேசு சொல்லுகிறார், Second Jesus says, நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். I will come soon. நான் வந்து I will come. நான் உன்னை கொண்டு போக ஆரம்பிக்கிறேன். I will take you out. மனவாட்டியை நான் கொண்டு போக I will take ஆரம்பிக்கிறேன். my bride out. அவருடைய நம்பிக்கை என்ன? What is the திருவசனம் future? சொல்லுகிறது. I will say, வெளிப்பாடு எழுதின புத்தகம் of Revelation 21ஆம் அதிகாரத்திலே அழகாய் சொல்லப்படுகிறது, உனக்கு ஒரு புதிய வானம், உனக்கு ஒரு புதிய பூமி, உனக்கு ஒரு புதிய வீடு, உனக்கு ஒரு புதிய வாசஸ்தலம், உனக்கு ஒரு புதிய சகல அனுபவங்கள் தெய்வத்துடைய ஆவியான வைத்திருக்கிறார். என்னையா வைத்திருக்கிறார்? வாசிங்க வெளிப்பாடு 21:1-2 சீக்கிரமாய் வாசிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று, சமுத்திரத்தின் இல்லாமை ஆயிற்று. அடுத்தது யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை அப்ப கவனிக்கணும், மூணாவது தெய்வம் எங்க கொண்டு போகிறாரா? Where is God taking you? ஒரு பரிசுத்த நகரமா இருக்கிற எருசலேமுக்கு தெய்வம் கொண்டு போகிறார். நீ இந்த பூமிக்குரியவன் அல்ல, இதனுடைய குடியிருப்பு அல்ல, உடைய குடியிருப்பு எருசலேமா இருக்கிறது. உன்னை தெய்வம் அங்கே கொண்டு போகிறார். அதற்கையாய் இத்தனை பாடுகள், அதற்கையாய் இத்தனை வேதனைகள். அடுத்தது பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டு, அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அடுத்தது வேறு பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டு, அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. 4வது வசனம், அவருடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுகுரல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று விளம்பினது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, அங்கே கண்ணீர் இல்லாத இடத்திலே, வேதனை இல்லாத இடத்திலே நல்ல நன்மை கொண்டு தெய்வம் உன்னை அலங்கரிக்க போகிறார். 18வது வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. 18வது அதின் மதில், ஐயோ செத்து போன மாதிரி வாசி, என்னால ஜீவனோட வாசி. அதின் மதில் வச்சன கல்லால் கட்டப்பட்டிருந்தது. வஞ்சன கல்லு நகரம் தெரிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அடுத்தது முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்த், மரகதம், கோபகதம், ஏழாவது சுவர்ணரத்னம், நீ வாசி. எட்டாவது படிகப்பச்சை. இதெல்லாம் உன் கண்ணால பார்த்திருக்கிறியா? இதெல்லாம் இங்க பார்த்திருக்கிறியா? இதெல்லாம் உனக்கு காமிக்க போறாரு. அந்த நகரத்துக்கு தெய்வனை கொண்டு போகிறார். நம்பிக்கை பெருகிறதா? நம்பிக்கை பெருகிறதா? யாரும் சேரக்கூடாத ஒளியிலே அவருடைய கொண்டு போக ஆரம்பிக்கிறார்.
திருவசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்டதான பரிசுத்தவான்களுக்கு வேண்டி For holy people, அவர்களை முகமுகமாய் கண்டு He is seeing everyone. அவர்கள் தெய்வத்தை ஆராதிப்பார்கள், அவர்கள் தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்வார்கள். 22ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க சீக்கிரமாக 22:3. இனி ஒரு தேவனும் ஆ. ஆட்டுக்குட்டியானவரும் ஆ. இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அடுத்தது அவருடைய ஊழியக்காரர் ஆ. அவரை சேவித்து ஆ. அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். ஆ. அவருடைய நாமம் ஆ. அவருடைய நெற்றிகளில் இருக்கும். இருக்குமா? அங்கே ராக்காலம் இராது. அங்க ராக்காலம் இல்லை, விளக்கும் ஆ. சூரியனுடைய வெளிச்சமும் ஆ. அவர்களுக்கு வேண்டுவதில்லை. வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார். சதா காலமும் அவர் அரசாள செய்வார். ஹalleluya. இயேசு நமக்கு தந்திருக்கிற நம்பிக்கை, the hope that Jesus இந்த மகாராஜ்யத்துக்குள்ள போகுவான், to go into this இந்த மகா தேசத்துக்குள்ள போகுவான். கண்ணீர் இல்லாத தேசம், வேதனை இல்லாத தேசம், சாபம் இல்லாத பட்டணம், துக்கம் இல்லாத பட்டணம், பசி இல்லாத பட்டணம், இந்த நகரத்துக்கு கொண்டு போகுவான். நம்முடைய இயேசு வேகமாய் வரப்போகிறார். அதையா நம்முடைய நம்பிக்கை, அதான நம்பிக்கை. நான் மரித்தால் இந்த சரீரம் மண்ணுக்கு போகும், என்னுடைய ஆத்துமாவோ ராஜ்யத்தை போகும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு நித்திய வீடு இருக்கிறது, எனக்கு ஒரு நித்திய வீடு இருக்கிறது. 1000 வருஷம் என் இயேசுவோடு நான் அரசாட்சி செய்வேன். rule with Jesus Christ. இதுக்காக நான் இயேசு நம்மை அழைத்திருக்கிறேன், This is our faith. இதுக்காக நான் இயேசு நம்மை This தேர்ந்தெடுத்திருக்கிறார். is the reason God chose us. இதுதான் இந்த விசுவாச வாழ்க்கை, This is the reason of faith. இதுதான் பரிசுத்த வாழ்க்கை. This is holy life. இதுக்காக நான் ஆராதனைக்கு வருகிறோம், Only for this we come. இதுக்காக நான் பக்தி செய்கிறோம், Only for this we இதுக்காக நான் எல்லாத்தையும் வெறுத்து இருக்கிறோம். That is the reason we have இந்த denied நம்பிக்கை எத்தனை everything. பேருக்கு இருக்கிறது? I have this hope in me. உலகத்தாருக்கு நம்பிக்கை இல்லை, The whole world doesn't have hope. நமக்கு இயேசு நம்பிக்கை But தந்தார். Jesus has given this hope. இதை அனுபவிக்கணும்னா, If you don't experience, இதை அனுபவிக்கணும்னா if you don't experience பாடுகள் this, கடந்து வரலாம். you can come in different. அநேக பாடுகள் வரும், Many tribulations அநேக will come. வேதனைகள் வரும், Many sadness will அநேக come. கஷ்டங்கள் வரும். Many problems will இந்த come. தேசத்துக்கு போகுவான். To go to this country, இயேசு எனக்கு ஒரு நம்பிக்கை தந்திருக்கிறார். God has given a hope. நான் அதை பெற்றுக்கொள்ள I தயாராகிறேன். am ready to receive. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? How many of you? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? How many of you desire? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல Paul said, பூமிக்குரிய காரியம் அல்ல, not the earthly things, மேலான காரியம். and eternal things. நான் நினைச்சது சொல்லும் போது முகத்தில் ஒரு பிரகாசம் வரும், There is a shining that will இந்த come. முகத்தில் ஒரு வெளிச்சம் வரும், There will light ஒரு that கண்ணில் இந்த கண்ணீர் வரும். in your eyes. இந்த இயேசு ராஜாவை நான் காண போகிறேன், I want to see. இந்த இயேசு ராஜாவை காண போகிறேன். அந்த சூரியனும் இல்லை, There's no sun. அந்த நட்சத்திரம் இல்லை, அந்த சந்திரனும் இல்லை, அந்த வெளிச்சமும் இல்லை. சதா காலம் இயேசு நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். சீக்கிரமாய் எழுந்து நிற்பமாக, சீக்கிரமாய் எழுந்து நிற்பமாக. விசுவாசியே, உனக்கு ஒரு பாஸ்ட் இருந்தது, ஒரு பிரசன்ட் தெய்வம் தந்தார், உனக்கு ஒரு ஃபியூச்சரை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை விட்டுக்கொள்ள பொதுவான எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம், எத்தனை பேர் கொடுக்க தயாராக இருக்கிறோம். கண்களபடி நாம் ஜெபிப்போமாக. ஆன்லைன் வழியாய் காண்கிற தெய்வ பிள்ளைகள், ஆன்லைன் வழியாய் காண்கிற தெய்வ பிள்ளைகள் இந்த பகல்கள் விடுதலை ஏற்றெடுக்குவார். தெய்வ சமூகத்தில் நாம் ஜெபிப்போமாக, எல்லாரும் தெய்வ சமூகத்தில் போராடுவோமாக. நம்பிக்கை ஜனவனை கேட்பார்கள், People will listen. எதற்கு நீ ரட்சிக்கப்பட்டாய், Why did you say? எதற்கு நீ ஞானஸ்நானம் எடுத்தாய், எதற்கு இந்த இயேசு? Why Jesus? தைரியமாய் சொல்லுங்க, Tell bravely. எனக்கு ஒரு நித்திய வீடு உண்டு. I have an eternal home. அந்த வீட்டுக்கு போக தயாரா Are you இருக்கிறோமா? ready to go to that அந்த place? வீட்டுக்கு போக தயாரா இருக்கிறோமா? அந்த வீட்டுக்கு போக தயாரா இருக்கிறோமா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆயத்தம் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹalleluya, ஹalleluya. பேக்கிங் எல்லாம் அப்புறமா பண்ணுங்க, பேக்கிங் எல்லாம் டைம். எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஓ ஹalleluya. இப்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், வாழ்ந்தால் போதும். இப்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமையின் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இப்ப இயேசு ராஜாவை பார்த்தா போதும். எல்லாரும் ஜபமாக
பார்த்தால் போதும். எல்லாரும் தெய்வ சமூகத்திலே ஜெபிப்போமாக. அல்லேலூயாய் கண்ட தெய்வ பிள்ளைகளே, நம்பிக்கையோடு பிரதிஷ்டையோடு தெய்வத்துக்கு வேண்டி ஜெபிக்குமாறு நம்ம நாமே குடும்பமாக தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பாராக.